பார்க்க இருக்கிற காரியம் கிறிஸ்தவ இறுதிகாலவியல் ஒரு அறிமுகம். Eschatology-An introduction. இன்றைக்கு நான் ஒரு அறிமுகம் மட்டும் கொடுக்க போறேன். அறிமுகமே எக்கச்சக்கம் இருக்குது, அதை நீங்க பிறகு டெவலப் பண்ணிக்கோங்க. கிறிஸ்தவ இறுதிகாலவியல் இப்படி பைபிள்ல ஒரு வார்த்தை கிடையாது, அது எங்க இருக்குன்னு கேட்கக்கூடாது. இறுதிகாலவியல் எங்க இருக்குன்னு நம்ம பைபிளை படிக்கிறதுக்கு தான் தியாலஜின்னு நம்ம வச்சிருக்கிறோம். தியாலஜின்னு அந்த ஸ்டடி ஆஃப் காட் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். நாம் ஏன் நம்ம தியாலஜி நம்ம இது பண்ணுறோன்னு சொன்னால், நமக்கு இப்போது மொத்த பைபிளே நம்ம மனப்பாடத்தில் கிடையாது. ஒரு காரியத்தை குறித்து நமக்கு தியாலஜின்னு ஒன்று இல்லைன்னா நம்மளால் உடனே எல்லாத்துக்கும் பதில் சொல்ல முடியாது. அந்த குறைய மாற்றுறதுக்கு இறையியல் என்ன நம்ம வச்சிருக்கிறோம். இப்போ அதில் பல பிரிவுகள் இருக்குது. ஒரு பிரிவு சிஸ்டமேட்டிக் தியாலஜி, வரிசை கிரமமாக. எப்படின்னு சொன்னால், ஸ்டடி ஆஃப் காட், தேவனை குறித்து, பாவத்தை குறித்து, ரட்சிப்பை குறித்து, தூதர்களை குறித்து, சபையை குறித்து. அதில் கடைசியாக வர்றது இறுதி நாட்களை குறித்து. அதில் 9-10 ஸ்ட்ரீம் உண்டு. தியாலஜி ப்ராப்பர்லேருந்து தேவனை குறித்துலேருந்து வரும். அடுத்து அதில் தேவனை குறித்து திருத்துவம், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. அதுக்கடுத்து தூதர்கள், விழுந்து போன தூதர்கள், விழுந்து போகாத தூதர்கள், மனிதன், சிருஷ்டிப்பு, விழுந்து போகுதல், மீட்பு. அதற்கு பிறகு சபை என்ன. அடுத்து இறுதி காலவியல். இதில் ஒரு பகுதி தான் சிஸ்டமேட்டிக் தியாலஜியிலே இறுதி பகுதி தான் இறுதி காலவியல் என்று சொல்லி வேத வல்லுநர்களால் இது பயின்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னொன்று பிப்ளிக்கல் தியாலஜின்னு சொல்லுவாங்க. பைபிளில் ஒவ்வொரு புத்தகம் போக போக எப்படி இறையியல் வளருகிறது. இப்போ தேவனை குறித்து அனைத்தும் நமக்கு ஆதி ஆகமத்திலிருந்து தெரியாது. ஆதி ஆகமத்திற்கு ஒரு இறையியல் உண்டு. தேவனை குறித்து படைக்கிறவர், ரட்சிக்கிறவர், வாக்கு தத்தம் அளிக்கிறவர். அது அடுத்து யாத்திராகமத்தின் நிறையியல், உபாகமத்தின் நிறையியல், மத்தேயின் நிறையியல், வெளிப்படுத்தின விசேஷத்தின் நிறையியல். இது ஒரு புத்தகமாக இறையியலை பற்றி படிக்கிறவர்கள் உண்டு. இன்னொன்று பழைய ஏற்பாட்டு இறையியல். பழைய ஏற்பாட்டினுடைய இறையியல் என்ன, தேவனை குறித்து, பாவத்தை குறித்து, மீட்பை குறித்து. புதிய ஏற்பாட்டு இறையியல் என்ன அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது. இன்னொன்று டாக்ஸாலஜிக்கல் தியாலஜின்னு சொல்லுவாங்க, உபதேசம் சார்ந்த இறையியல். அப்போ அது உபதேசத்தை மட்டும் இருக்கும். டாக்ஸாலஜின்னா டாக்டரின், உபதேசம். அப்போ உபதேசம் சார்ந்த ரட்சிப்பை குறித்த இறையியல் வரிசைப்படி வராது, இதை குறித்த மட்டும் இருக்கும். இன்னொன்று ஹிஸ்டாரிக்கல் தியாலஜி, வரலாற்றின் இறையியல். வரலாறுன்னு சொல்லும் போது 1ஆம் நூற்றாண்டிலிருந்து இந்த நாள் வரைக்கும் எப்படி இறையியல் வளர்ந்துருக்குது. ரட்சிப்பை குறித்து 1 நூற்றாண்டில் எப்படி இருந்தது, 2ஆம் நூற்றாண்டில் சபை பிதாக்கள், அதற்கு பிறகு கவுன்சில்கள், அதற்கு பிறகு மொனாஸ்ட்ரிகள், அதற்கு பிறகு மதிய காலங்கள், இந்த மார்ட்டின் லூத்தருடைய காலங்கள், அப்படி ஒவ்வொரு காலங்கள்லையும் அந்த இது எப்படி வளர்ந்து வந்திருக்குது. இப்போது இறுதி காலவியலை பற்றி பார்க்கும் போதும் 1ஆம் நூற்றாண்டில் எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் இடைநாட்களில் எப்படி இருந்தது, இன்றைக்கு எப்படி இருக்குது. இது ஹிஸ்டாரிக்கல் தியாலஜின்னு சொல்லுவாங்க. கான்டெம்பரரி தியாலஜின்னு சொல்லுவாங்க. நம் காலம் சார்ந்த இறையியல். நம்முடைய காலத்தில் தலித் தியாலஜி, ஃபெமினிஸ்ட் தியாலஜி, கேட் அண்ட் டாக் தியாலஜி, இப்படி நமக்கு காலத்தில் புதியதாட்டு உருவாகிட்டு வந்திருக்குது. இப்போது பல பிரிவுகளில் இந்த சிஸ்டமேட்டிக் தியாலஜியில் ஒரு பிரிவு தான் என்ன சொன்னேன், கிறிஸ்தவ இறுதிகாலவியல். இங்கிலீஷில் இருக்குது. கிறிஸ்டியன் எஸ்கட்டாலஜி இஸ் a major branch of study within Christian theology dealing with the last things. இறுதி நாட்களை குறித்து படிப்பது, இறுதி நாட்களை குறித்து ஆராய்வது தான் இறுதிகாலவியல், கிறிஸ்தவ இறுதிகாலவியல் எனப்படும். ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு இறுதிகாலவியல் இருக்குது. நான் ஏன் கிறிஸ்தவ இறுதிகாலவியல்னு சொல்கிறேன்னா, இது கிறிஸ்தவத்திற்குரியது. கிறிஸ்தவத்திற்குள்ளோட நம்ம பார்க்க போகிறோம். இந்து மதத்தில் இருக்குது, இஸ்லாம் மதத்துக்கு ஒன்று இருக்குது, ஒவ்வொரு மதங்கள் அநேக மதங்களுக்கு இருக்குது. நம்ம கிறிஸ்தவர்களுக்கு என்ன நம்ம பைபிள் அடிப்படையில் நம்ம பார்க்க போகிறோம். எஸ்கட்டாலஜி இஸ் ஸ்டடி ஆஃப் லாஸ்ட் திங். இதில் நம்ம முக்கியமாக பார்க்க போகிற காரியங்கள் மரணம், மரணத்திற்கும் உயிர்த்தெழுதலுக்கும் இடைப்பட்ட நிலை, உயிர்த்தெழுதல், பரிசுகள், நியாய தீர்ப்புகள், வரப்போகிற புதிய உலகம், புதிய வானம், புதிய பூமி போன்றவைகள். இன்னொன்று இப்போ இது தேவனுக்கு அடுத்தவைகள். இன்னொன்று எதிர் குரூப்பில் நம்ம பார்க்கும்போது சாத்தாந்தி, கிறிஸ்து, கள்ள தீர்க்கதரிசி, 666, யாக்கோபின் உபத்திரம், அப்படி அப்படின்னு போயிட்டு இருக்கோம். இப்போது பைபிளில் மொத்தம் 31,124 வசனங்கள் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிலதில் மாறும், சில டிரான்ஸ்லேஷனில் கூடும் குறையும். இப்போது எதை போட்டிருக்கிறாங்கன்னு தெரில.
அப்போ அதில் வந்து தீர்க்க தரிசனத்தை குறித்துள்ள வசனங்கள் 8352 வசனங்கள் இருக்குதான். மொத்தமுள்ள 31,124 வாக்கியங்களில் தீர்க்க தரிசனத்தை குறித்து 8352 இருக்குது. 27% தீர்க்க தரிசனத்தை குறித்து இருக்கிறது. அப்போ இறுதி நாட்களை குறித்து, இறுதி காலவியலை குறித்து ஒருவனுக்கு தெளிவான அறிவில்லை என்று சொன்னால் பைபிளினுடைய கால் பங்கை அவனுக்கு என்னன்னே தெரியாது. அதை அவன் மறந்துட்டா இல்லை ஒதுக்கி விட்டா இதை 25% அவன் புறக்கணிக்கிறான் என்று சொல்லி அர்த்தமாகி விடுகிறது. இதுல வந்து 2 ஸ்ட்ரீமா போகும். கிறிஸ்தவ இறுதி காலவியல் பார்க்கும்போது 2 ஸ்ட்ரீமா போகும். ஒன்று, ஒரு மனிதன் பர்சனல் எஸ்கட்டாலஜின்னு சொல்லுவாங்க. ஒரு மனுஷன் செத்து போனப்பறம் அவனுக்கு என்ன நடக்கும், உலகத்தின் முடிவோ அதெல்லாம் போகாதது. என்னுடைய மரணம், அதற்கு பிறகு நான் எங்க, அதற்கு பிறகு என்னுடைய முடிவு என்ன, கல்லறைக்கு போனப்ப சரீரம் அங்கே போகுது, ஆவி ஆத்மா இணைந்த மனிதன் அவன் எங்கே போகிறான், அவனுக்கு எப்போ உயிர்த்தெழுதல், அவனுக்கு பரலோகம்னா என்ன, நரகம்னா எங்க, அவனுடைய அது பர்சனல் எஸ்கட்டாலஜி. இன்னொன்று யூனிவர்சல் எஸ்கட்டாலஜின்னு சொல்லுவாங்க. அது மொத்தத்தில் உலகத்தினுடைய முடிவென்ன, அதற்கு பிறகு என்ன நடக்கும், உலகத்திற்கு என்ன உபத்திரம் இருக்குது, யார் உலகத்தை முடித்து வைப்பார், இறுதி நாட்கள், இது குறிப்பாக உள்ள காரியங்களாக இருக்கிறது. சரி, இப்போ 2 ஸ்ட்ரீம் என்று சொன்னேன், 2 பிரிவாய் ஓடுகிறதுன்னு. ஒன்று ஒரு மனிதனுடைய மரணத்திற்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை, இன்னொன்று இந்த உலகத்தினுடைய முடிவு, அந்த காரியங்கள். இதை இன்னொரு காரியம், இந்த இறுதி காலவியலை குறித்து 2 அணுகுமுறைகளை என்ன செய்யறாங்க, மக்கள் செய்யறாங்க. 2 அணுகுமுறைகள் இருக்குது மக்களுடைய மத்தியில். கிறிஸ்தவர்களுடைய மத்தியில் என்ன வைப்போம், அதை இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க எஸ்கட்டோமேனியா, ஒரு டேர்ம் ESCHATOMANIA, எஸ்கட்டோமேனியா. இந்த கூட்ட மக்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இந்த இறுதி காலவியலுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பைபிள் எப்போ பேசினாலுமே இயேசு வர போறாரு, எப்போ பேசினாலுமே உபத்திரம் வரப்போகுது, எப்போ பேசினாலுமே 666, எப்போ பேசினாலுமே குதிரை முத்திரை கோப கலசம், எப்போ பேசினாலுமே நான் வருகையில பிறக்கணும், எப்போ பேசினாலுமே 1000 ஆண்டு ஆளுகை எண்ணம். இந்த இறுதி நாட்களுக்கு அடுத்த காரியங்களை மட்டும்தான் அவங்க ஆராய்ச்சி செய்வாங்க. யார்கிட்ட பேசினாலும் நீங்க அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, வருகையில இதை என்ன நினைக்கிறீங்க, உபத்திரவத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க, அவங்கள்ட்ட ஒரு பிரசங்கம் பண்ண சொல்லியாச்சுன்னா அவங்களுக்கு வந்து என்ன செய்வாங்கன்னா இதை குறித்து தான் அவங்க எங்க பேசினாலும் இதுல தான் கொண்டு முடிப்பாங்க. இதை எஸ்கெட்டோமேனியான்னு சொல்லுவாங்க சிலருக்கு. இது இன்னொரு குரூப் இதுக்கு நேர் தலைகீழா இருக்கிறது, எஸ்கெட்டோஃபோபியா. ஃபோபியான்னு சொன்னா எனக்கு பயம், எஸ்கெட்டோலஜினால பயம், இதே படிக்க மாட்டாங்க, இதெல்லாம் குழப்பம் பிடிச்சது. PHOBIA இதுல உள்ளவங்களுக்கு இதை குறித்து என்னது பயம், இதெல்லாம் நமக்கு இதெல்லாம் உபத்திரவம் வரட்டு என்ன வரட்டு, நம்ம இதெல்லாம் விளங்காது. நம்ம கேட்டிருக்கிறோம் இல்லையா, வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து என்னது, அதெல்லாம் நமக்கு புரியாது. என்னதோ கடல்ல இருந்து மிருகம் வந்து, குதிரை வந்தது, கோவேறு கழுதை வந்தது, இது நமக்கு புரியாது, குழப்பமானது, இதெல்லாம் பார்த்த பயமா இருக்குது, இதெல்லாம் நம்ம காலத்துல நடக்கக்கூடாது. இது அப்படியே என்ன செய்திருவாங்க, நெக்லெக்ட் பண்ணிடுவாங்க, ஒதுக்கி விடுவார்கள். இப்படி காணப்படுகிறது. அப்போ இறுதி காலவியல் என்றால் என்னன்னு பார்த்தோம். இறுதி காலவியலில் 2 பிரிவுகள் பார்த்தோம். இறுதி காலவியலை குறித்து பைபிளில் எவ்வளவு இருக்கிறது என்று பார்த்தோம். இறுதி காலவியலில் எந்த அணுகுமுறைகள் என்று சொல்லி நாம் பார்த்து விட்டோம். முதலாவது காரியம், இப்போ இறுதி காலவியலுடைய வரலாறு என்று பார்க்கும்போது முதலாவது பைபிளிலிருந்து தான் வருகிறது. பைபிளிலே நாம் பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும்போது சகரியா, தானியேல் போன்ற புத்தகங்களிலே, மற்றும் சில புத்தகங்கள்ல அங்கங்கே இருக்குது. புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவனுடைய ஒலிவுமலை பிரசங்கம், வெள்ளாடு செம்மறியாடு நியாய தீர்ப்பு, பவுலனுடைய தெசலோனிக்கே கொரிந்திய நிருபங்கள், மற்றும் பேதுருடைய சில எழுத்துக்கள், வெளிப்படுத்தின விசேஷம் முழுவதுமாய். இப்போ பைபிளில் இந்த பகுதிகளில் இருந்து தான் இது என்னது அதிகமாக என்னது தீர்க்க தரிசனத்தை குறித்து, இறுதி காலவியலை குறித்ததான போதனைகள் அதிகமாய் காணப்படுகின்றன. இப்போ ஒவ்வொரு புத்தகத்திலையும் இருக்கிறது என்று சொல்லுவார்கள், எனக்கு தெரியாது. சில புத்தகங்களில் சில குறிப்புகள் இருக்கிறது. சில புத்தகம் குறிப்பாக தானியேலில் பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டில் அதிகமான குறிப்புகள் காணப்படுகிறது, புதிய ஏற்பாட்டிலே வெளிப்படுத்தின விசேஷத்தில் காணப்படுகிறது, இயேசுவனுடைய குறிப்பாக ஒலிவமலை பிரசங்கங்கள் காணப்படுகிறது.
தொடர்ந்து வந்த சபை பிதாக்களுடைய சில எழுத்துக்களிலும் கூட இவைகள் காணப்படுகிறது. அதைத் தொடர்ந்து 2000 ஆண்டுகளை என்ன செய்திருக்கிறது, இதை குறித்த ஆராய்ச்சிகள் வளர்ந்து இதை குறித்த புதிய புதிய டேர்ம்ஸ் நம்பிக்கைகள் வளர்ந்து வந்திருக்கிறது. அடுத்த காரியம் நாம் பார்க்க இருப்பது தீர்க்க தரிசனத்தை விளக்குவதிலே 4 அணுகுமுறைகளை சபையிலே என்ன செய்கிறார்கள், சபையில் உள்ள போதகர்களோ இறையியலாளர்களோ இந்த 2000 ஆண்டுகளாக பின்பற்றி வந்திருக்கிறார்கள். அப்ரோச்சஸ் டு ப்ராஃபட்டிக் இன்டர்பிரிட்டேஷன். இதை நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். 4 அப்ரோச் இருக்கிறது. நான் சொன்னேன் 27% தீர்க்க தரிசனத்தை குறித்து இருக்கிறது. அப்போ இந்த தீர்க்க தரிசனம் எப்போ நடந்தது, அதாவது நடந்ததா இல்லை நடந்துகிட்டு இருக்குதா இல்லை இனிமேல் தான் இதெல்லாம் நடக்க போகுதா என்ற கேள்வி பலர் மத்தியிலே இருக்கிறது. அப்போ நடந்தது என்று சொன்னால் எது எல்லாம் நடந்தது, நிறைவேறினதுக்கு ஆதாரம் உண்டா, நடக்கலன்னு சொன்னால் எப்போ நடக்கும் என்று சொல்லி 2000 ஆண்டுகளாக பைபிளில் 27% இருக்குது. அப்போ ஒரு சின்ன குறிப்பு அல்ல, பைபிள் மிகப்பெரிய ஒரு புத்தகம். அந்த 66 புத்தகங்கள் அடங்கிய இந்த நூலில் 27% இவ்வளவு இருக்கிறதுனால இவ்வளவு காரியங்கள் வந்திருக்கின்றன. 4 அணுகுமுறைகளிலே முதலாவது பிரிட்டரிசம், PRETERISM, பிரிட்டரிசம். பிரிட்டரிசம் என்று சொல்லுவது முந்தினது அல்லது நிறைவேறினது என்கிற பொருளில் வரும். இந்த சிஸ்டம் ஆஃப் ஸ்டடி, இந்த வியாக்கியானத்தினுடைய கருத்து என்னவெனில், குறிப்பாக தீர்க்க தரிசனங்கள், குறிப்பாக வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் 1வது நூற்றாண்டிலே நடந்து முடிந்தாகிவிட்டது என்கிற ஒரு போதனை இருக்கிறது. அப்போ நீங்க சொன்னீங்க இனிதான் பறக்க போறோம், இனிதான் ஒரு உபத்திரம் வருது, அதுல வித்தியாசம் இருக்குதுன்னு. அங்க சொன்னாங்க எப்படியாவது பறந்துடணும்னு. இப்போ பிரிட்டரிசம் என்கிற கொள்கையை நம்புகிறவர்கள் சொல்லுகிறார்கள், வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் 1 நூற்றாண்டிலே நடந்து முடிந்து விட்டது. குறிப்பாக கிபி 70 எருசலேம் தேவாலயத்தினுடைய அழிவோடு முடிந்து விட்டதுங்கிறாங்க. அப்போ அவங்க சொல்லும்போது அந்த வெளிப்படுத்தின விசேஷம் நம்ம டேட் சொல்லும் போது எத்தனை சொல்லுவோம், 95 96ன்னு சொல்லுவோம். இவங்க சொல்லும் போது அந்த தேவாலயத்தினுடைய அழிவுக்கு முன்பதாகவே இது எழுதப்பட்டாகிவிட்டதுன்னு நம்புகிறார்கள். இன்னும் 70க்கு முன்னே எழுதப்பட்டாய் நம்புகிறார்கள். ஆலயத்தை அளந்து பாருன்னு அந்த 11ஆம் அதிகாரத்தில் வருகிறதெல்லாம் அப்பொழுது இருந்த ஆலயத்தை என்று நம்புகிறார்கள். அதெல்லாமே அந்த 10 ராஜாக்கள் இவைகள் எல்லாமே அந்த காலத்திலே, அதற்கு அந்த 1 நூற்றாண்டிலே இஸ்ரவேலுடைய அழிவோடு சம்பந்தப்பட்டது, முடிந்து விட்டது என்று சொல்லி நம்புகிறார்கள். இதிலே 3 இருக்குது. முதலாவது மைல்டு பிரிட்டரிசம். பிரிட்டரிசம் என்று சொன்னால் நிறைவேறி விட்டது. மைல்டு பிரிட்டரிசம் சொல்லும் போது உடனடியே நிறைவேறவில்லை. 3 நூற்றாண்டுகளிலே அந்த கான்ஸ்டன்டைன் மன்னன் ஆட்சியை பிடித்து கிறிஸ்தவ மதமாய் மாற்றுகிற வரைக்கும் உள்ள சம்பவங்களை வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுகிறது. 3 நூற்றாண்டுகள். மாடரேட் பிரிட்டரிசம், அது ஒரு நடுநிலைமை, அது 1ஆம் நூற்றாண்டிலே முடிந்து விட்டது. ஃபுல் பிரிட்டரிசம் என்று சொல்லும் போது அத்துணை தீர்க்க தரிசனங்களும் முடிந்து விட்டது, இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையும் சேர்த்து நடந்து முடிந்து விட்டது என்று சொல்லி என்ன செய்கிறாங்க, நம்புகிறாங்க. ஃபுல் பிரிட்டரிசம் நம்புகிறவங்க சொல்றது இயேசுக வருகைன்னு ஆகிட்டு. எப்போ நடந்துன்னு கேட்டா அது 1ஆம் நூற்றாண்டில் பரிசுத்த ஆவியானவருடைய வருகையோடு இயேசு கிறிஸ்துடைய வருகை நடந்தாகிவிட்டது. அதனால இனிமேல் நம்ம வருவாரு மேகத்தை பார்த்துக்கிட்டு நம் விசுவாசத்தை பலர் இழந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே அவர் வந்தாச்சு, பரிசுத்த ஆவியானவர் மூலமா இயேசு என்ன செய்தாச்சு, வந்தாகிவிட்டது என்று ஃபுல் பிரிட்டரிசமை சொல்லுகிறவர்கள் சொல்லுகிறார்கள். அப்போ உபத்திரவ காலத்தை பற்றி கேட்டா என்ன சொல்லுவாங்க, அதை கிபி 70 நடந்த அழிவுகள் தான் உபத்திரவ காலம் என்று சொல்லுவார்கள். அப்போ இவங்களுக்கு சில வாதங்கள் செய்ய முடியும். அப்போ ஒரு டிபேட், ஒரு புக்கு நான் படிச்சிருக்கிறேன், கென்னத் ஹென்றி என்று சொல்லக்கூடியவரும் இன்னொரு ஸ்காலரும். அவங்க டிபேட் பண்ணும்போது இயேசு கிறிஸ்து மத்தேயு 24 மார்க் 13 அந்த ஒலிவமலை பிரசங்கத்தில் சொன்ன சம்பவங்கள், சில காரியங்கள் 1ஆம் நூற்றாண்டில் நடக்கக்கூடியவர்களே இயேசு சொன்னார். எல்லாமே கடைசி நாட்களை சொல்லலை. சில காரியங்கள் 1 நூற்றாண்டிலே நடைபெறக்கூடிய சம்பவங்களை இயேசு சொன்னார். ஆனால் அப்படின்னால கொஞ்சம் தான் சொன்னார்.
இவங்க என்ன செய்யறாங்க, அதை வைத்துக்கொண்டு அத்தனையும் சொல்லிவிட்டார். அப்ப இவங்க சிலதுக்கு அலிகோரிக்கல் விளக்கம் கொடுப்பாங்க. எதுன்னு கேட்போம், நம்ம கேட்போம். நட்சத்திரங்கள் விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், மகிமையோடு வருவார் இருக்கு இல்லையே, எங்க நட்சத்திரம் விழுது, அது அவங்க சொல்லுவாங்க. அது என்னது, அலிகோரிக்கலா இயேசு சொன்னது. கர்த்தர் அப்படி பராக்கிரமசாலியா வருகிறார், பரிசுத்தாவியனருக்கு வருகை அப்படி கொஞ்சம் மெருகேற்றி சொல்லி இருக்கிறது என்று சொல்லி இவர்கள் சொல்லுவார்கள். இது தீர்க்க தரிசனத்தை விளக்குவருடைய ஒரு கூட்டம். இரண்டாவது ஒரு கூட்டம் ஹிஸ்டோரிசிசம். ஹிஸ்டோரிசிசம் என்று சொல்லும் போது வரலாற்றிலே தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமல்ல, இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை சொல்ல இயேசு சொன்ன எல்லா இந்த தீர்க்க தரிசன சம்பவங்களும் 1ஆம் நூற்றாண்டு துவங்கி இன்று வரை என்ன செய்து கொண்டிருக்கிறது, நிறைவேறிக்கொண்டே இருக்கிறது. இப்போ இவங்க என்ன செய்வாங்கன்னா, 7 சபைகள் இருக்கு இல்லையா, 7 சபைகளுக்கு இயேசு பேசினவைகளை 7 சபையின் காலங்கள் என்று எடுப்பார்கள். புரியுதா? முதலாவது சபை என்ன சபை, எபேசு சபை அப்போஸ்டாலிக் சர்ச். அடுத்த சபை என்னது, சிமிர்னா. சிமிர்னா தானே. அப்போ பெர்சிக்யூட் உபத்திரவப்பட்ட சபை. கடைசியில லவோதிக்கியா சபை இந்த காலத்திலே சபை, இதை கர்த்தர் வாந்தி பண்ணி போடுகிற அளவிலே இருக்கிறது என்று யார் வியாக்கியானப்படுத்துறா, இந்த ஹிஸ்டோரிசிசமை வரலாற்றில் நிறைவேறுன்னு சொல்லுகிறவர்கள் சொல்லுகிறார்கள். அப்போ இது இப்படி போயிட்டு இருக்கு. அதே போல இப்போ 4 குதிரை இருக்குது இல்லையா, அப்ப 4 குதிரைன்னு சொல்லும்போது முதலாவது குதிரை யாருன்னு எடுப்பாங்கன்னா இயேசு கிறிஸ்துவ எடுப்பாங்க. ஃபியூச்சரிசம் பிற்காலத்துல போகன்னு சொல்றவங்க அந்தி கிறிஸ்துவன்னு எடுப்பாங்க. இவர்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் இந்த குதிரை சொல்லுது. என்றால் ஜெயிப்போராகவும் புறப்பட்டது இயேசு கிறிஸ்து, அந்த சுவிசேஷம். அப்படி போய் என்னது, கம்யூனிஸ்ட் எல்லா அந்த வரலாற்று நிகழ்வுகள், ஹிட்லர் எல்லாத்தையும் என்ன செய்திருவாங்க, கொண்டு வந்துருவாங்க. மூன்றாவது ஐடியலிசம். மூன்றாவது தீர்க்க தரிசனங்களை விளக்கும் போது ஐடியலிசம். ஐடியலிசம்னா எல்லா காலத்துக்கும் பொருந்தும். பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற சம்பவங்கள், வெளிப்படுத்தின விசேஷ சம்பவங்கள் எல்லா காலத்திலையும் அந்த சம்பவங்களை போல ஏதாவது என்ன செய்து நடந்துகிட்டு இருக்குது. இப்ப அந்தி கிறிஸ்து என்று சொல்லும் போது ஏதோ ஒரு சர்வாதிகாரி ஏதோ ஒரு காலகட்டத்துல அழிப்பான்னு சொல்லக்கூடாது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு அந்தி கிறிஸ்து என்ன செய்யறான், எழும்பதான் செய்கிறான் அப்படின்னு சொல்லி. அப்போ 20ஆம் நூற்றாண்டு ஹிட்லர்ன்னு சொல்லலாம், இடியமீன்னு சொல்லலாம், 1ஆம் நூற்றாண்டுல நீரோன்னு சொல்லலாம். அப்படி ஒவ்வொரு காலகட்டங்கள்லையும் என்ன செய்யறாங்க, பைபிளில் உள்ள சம்பவங்களை போல சபையில நடக்குது. 7 சபைகளை எல்லா காலத்துக்கும் இது பொருந்தது. இங்கதான் அதான் இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது என்று சொல்லுகிறார்கள். 4வது ஃபியூச்சரிசம், பிற்காலத்தில் நிறைவேற வேண்டியது. ஃபியூச்சரிசத்தை நம்புகிறவர்கள் சொல்லக்கூடியது குறிப்பிட்ட சில சம்பவங்களை தவிர இயேசு சொல்ல சம்பவங்கள், வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்ட சம்பவங்கள் இனிமேல் தான் என்ன செய்ய போகிறது, நிறைவேற வேண்டியதா இருக்கிறது, ஒன்றும் இதுவரை நிறைவேறவில்லை என்று சொல்லி நம்புகிறார்கள். இந்த ஃபியூச்சரிசம் பிற்காலத்தில் நிறைவேற வேண்டியதுன்னு சொல்லுகிறதுல என்ன இருக்கு, பல வியாக்கியானங்கள் வித்தியாசங்கள் இருக்குது. அதை நம்ம பிறகு பார்க்க போறோம். இப்போ இங்க ஒரு கம்பேரிசன் சார்ட் நான் அந்த விக்கிபீடியா சைட்ல இருந்து தான் நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா இது ஜென்ரலா இருக்குது. நம்ம ஜென்ரலா படிக்கும் போது எல்லா வியூஸையும் நம்ம புரிந்து வைத்துக் கொள்ளும் போது நம்முடைய நிலைப்பாடு நம்ம ஸ்டடியா வைத்துக் கொள்ள பயன்படும். இப்போ முதலாவது இப்போ சில எடுத்துக்காட்டுகள். இந்த ஐடியலிஸ்ட் எல்லா காலத்துக்கும் பொருந்துன்றதுனா அதுக்கு கம்பாரிசன் தேவையில்லை. மற்ற இந்த எதிர்காலத்தில் நிறைவேற வேண்டியதா இருக்கிறது, நிறைவேறிட்டுன்னு சொல்றவங்க, வரலாற்றுல நிறைவேறுன்னு சொல்றவங்க, இந்த 3ஐயும் வச்சு ஒரு சார்ட்டு போட்டிருக்கிறாங்க. முக்கியமான சில டெஃபினிஷன்ஸ் எதை எப்படி வியாக்கியானப்படுத்துறாங்கன்னு. அப்போ 1,44,000 பேர் வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 1 முதல் 8 வரை இருக்கு இல்லையா. அப்போ இது யார் என்று வியாக்கியானம் எப்படி படுத்துறாங்கன்னா, இப்போ ஃபியூச்சரிஸ்ட், இனிமேல் தான் தீர்க்க தரிசனம் நடக்க போகுன்னு சொல்றாங்க. எப்படி வியாக்கியானப்படுத்துறாங்கன்னா, சிலர் சொல்லுகிறாங்க 1,44,000 யூத சுவிசேஷகர்கள், இன்னும் சிலர் சொல்றாங்க 1,44,000 கிறிஸ்தவர்கள். இப்போ சிலர் சில டினாமினேஷன்ஸ் என்ன சொல்லுது, நாங்க தான் சொல்லுது. அது எந்த கேட்டகரின்னே நமக்கு தெரியாது. அவங்களுக்கே எந்த கேட்டகரின்னு அவங்களுக்கே தெரியாது. ஏதோ நாங்க தான் எல்லாம்னு சொல்றாங்க. இப்போ பிரிட்டரிஸ்ட், எல்லாம் நடந்துட்டுன்னு சொல்றவங்க இதை எப்படி வியாக்கியானப்படுத்துறாங்கன்னா, இது முழுமை பெற்றாகிவிட்டது,
12 கோத்திரத்தார், 12 × 12 அப்படி என்று சொல்லி மல்டிப்ளைட் பை 1000, 12 ஸ்கொயர்டு மல்டிப்ளைட் பை 1000. இது முழுமைக்கு அடையாளமாக இருக்கிறது. முழுமையாக்கப்பட்ட பரிசுத்தவான்களின் எண்ணிக்கை இது அப்படின்னு சொல்லி இவர்கள் முடித்து விடுகிறார்கள். வரலாற்றில் நிறைவேறி கொண்டிருக்கிறவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் எது சொல்றாங்கன்னா, வெளிப்படுத்துகிற விசேஷம் 6ஆம் அதிகாரத்திலே அந்த உபத்திரவங்கள் எல்லாம் ஊற்றப்படும் போது தாக்கு பிடித்து நிற்கிறவர்கள் அவங்க தான் அந்த 1,44,000 பேர்னு வரலாற்றில் நிறைவேற்று சொல்லுகிறார்கள். இப்போ இது அடுத்து இந்த வெளிப்படுத்தல் 9ஆம் அதிகாரத்தில் இருக்குது இல்லையா, லோக்கஸ்ட் அந்த வெட்டுக்கிளிகள் எல்லாம் புறப்பட்டு வருதுன்னு இருக்குது இல்லையா. அப்போ இதை குறித்து எப்படி வியாக்கியானப்படுத்துறாங்கன்னு பார்க்கும்போது, எதிர்காலத்துல ஃபியூச்சரிஸ்ட் எதிர்காலத்துல நிறைவேறுன்னு சொல்லுறீங்க என்ன சொல்றாங்கன்னா, இறுதிகால நாட்களிலே ஒரு அசுத்தாவிகளின் சேனை இந்த உலகத்தில் கட்டவிழ்த்து விடப்படும். கட்டப்பட்டிருக்கிறதுன்னு பைபிள்ல சில இடங்கள்ல இருக்கு. சில ஆவிகள் ஏதோ ஒரு கூட்ட ஆவிகள் கட்டவிழ்த்து விடப்படும் சொல்றாங்க. பிரிட்டரிஸ்ட் இதை எப்படி வியாக்கியானப்படுத்துறாங்கன்னு சொன்னா, கிபி 66 70 வரைக்கும் எருசலேம் அழிவுக்காக கட்டவிழ்த்து விடப்பட்ட சேனை. 66 எருசலேம் மீது படையெடுப்பு நடந்து இல்லையா, 6 70 வரைக்கும் அந்த நேரத்தில் கட்டவிழ்த்து விட்டப்படும் சொல்றாங்க. வரலாற்றிலே நிறைவேறும் என்று சொல்லுகிறவர்கள் என்ன சொல்லுகிறார் சொன்னால், கிபி 6 8 வரைக்கும் முஸ்லீம் இஸ்லாமுடைய படையெடுப்பு இதெல்லாம் வந்தது இல்லையா. ஏன்னா வரலாற்று அப்படி வருஷப்படிதான் போனோம். ஆனால் அதுன்னு சொல்லுகிறார்கள் முஸ்லீமுடைய படையெடுப்பு அவருடைய ஆளுகை என்று சொல்லி. அடுத்ததாக வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆவது அதிகாரத்திலிருந்து ஐப்ராத் நதியிலிருந்து ஒரு பெரிய சேனை புறப்பட்டு வருதுன்னு வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லுது. இனிதான் இதெல்லாம் நிறைவேற போகுதுன்னு சொல்லி ஃபியூச்சரிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, 200 மில்லியன் சோல்ஜர்ஸ் இன்னைக்கு எங்க இருக்கிறாங்க, சீனாலையும் இந்தியாவில தான் இருக்கிறாங்க. இங்கிருந்து அந்தி கிறிஸ்துவுக்காக கடைசி நாட்களிலே அர்மகிதோனோ ஏதோ யுத்தம் செய்வதற்கு புறப்படுகிற சேனையின் எண்ணிக்கை அது சைனாவும் இந்தியாவும் இருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு தான் இவ்வளவு மிலிட்ரி பவர் இருக்குதுன்னு சொல்லி வியாக்கியானம் செய்கிறார்கள். பிரிட்டரிஸ்ட் எப்படி சொல்லுகிறாங்கன்னு சொன்னா, எருசலேமை அழிப்பதற்காக கிபி 70 வந்த புறஜாதிகளுடைய சேனைகளுடைய கூட்டமாக இருந்ததுன்னு சொல்லி முடிக்கிறாங்க. வரலாற்றிலே நடந்த ஹிஸ்டாரிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, முஸ்லீமுடைய படைகள் 6 முதல் 8ஆம் நூற்றாண்டு வரைக்கும். எப்படி அடுத்து நம்ம பார்க்கும்போது 2 சாட்சிகள் வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்துல. ஃபியூச்சரிஸ்ட் என்ன சொல்றாங்க, இனிமேல் தான் என்னது 2 பேர் வரப்போறாங்க, எருசலேம்ல இருந்து பிரசங்கம் பண்ண போறாங்கன்றாங்க. பிரிட்டரிஸ்ட் அதை எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, மோசேயும் எலியாவும் நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசிகளுடைய ஊழியம் யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது. எப்படி வியாக்கியானம் எடுத்துறாங்க பாருங்க. நியாயப்பிரமாணம் மோசே அந்த அடையாளங்களை வச்சு, தீர்க்கதரிசி எலியா போல அந்த நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும். ஏன்னா யூதர்களுக்கு வரலாற்று நூல்களையும் தீர்க்க தரிசன நூல்களாக தான் எடுப்பாங்க. அவைகளுடைய ஊழியம் இவர்களுக்கு இருந்தும் கூட கேட்காம போனதுனால அழிவு வந்துட்டு சொல்லுகிறார்கள். வரலாற்றிலே ஹிஸ்டாரிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, 2 ஒலிவ மரங்களும் பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடுங்கிறாங்க. அடுத்ததாக 1260 நாள் வெளிப்படுத்தல் 1260 நாள் வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்துல இருக்கும்போது 3.5 ஆண்டு காலம். ஃபியூச்சரிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, கடைசி 3.5 ஆண்டுகள் எருசலேம் புறஜாதிகள் கையில பிடிக்கப்படும். நம்ம அந்த பார்க்கிறோம். அந்த 7 ஆண்டு உடன்படிக்கையில பலியை ஒளிய பண்ணின பின்பு எருசலேம் என்னது அவனுடைய ஆளுகைக்குள் கட்டுப்பாட்டுல அவங்களுக்கு எல்லாம் சிதறி ஓட வேண்டிய வரும்னு சொல்றாங்க. அடுத்ததாக பிரிட்டரிஸ்ட் இதை எப்படி வியாக்கியானப்படுத்துறாங்கன்னு சொன்னா, கிபி 70ஆவது ஆண்டிலே ரோமர்கள் கையினால் அழிக்கப்பட்ட போது கடைசியாக அந்த 3 ஆண்டுகள் என்று சொல்லி வியாக்கியானப்படுத்துகிறார்கள். அந்த வரலாற்றில் நிறைவேறுகிறது என்று சொல்லுகிறவர்கள் என்ன சொல்லுகிறாங்கன்னு சொன்னா, அவங்க ஒரு காலத்தை போட்டிருக்கிறாங்க. என்ன காலம் என்று சொன்னால் 1260 நாள் என்று சொல்லும் போது கிபி 538 முதல் 1798 வரை அவங்க ஒரு டைமை போட்டு, அது வரைக்கும் தான் என்னது அந்த ரோமன் கத்தாலிசிசம், அதுக்கு பிறகு மார்ட்டின் லூதர் வந்தாலும் அந்த ஆங்கிலிக்கன் சர்ச்சஸ் தான் இருந்தது. இந்த 1800 வந்த பிறகு தான் அந்த என்ன சொல்ற பாப்டிஸ்ட் இவங்கெல்லாம் வரும்போது, அப்போ அது வரைக்கும் உள்ள அந்த அங்கி போட்டவங்க ஹைரார்கி எல்லாம் வச்சிருந்தாங்க. இதுதான் அதுன்னு சொல்லி வியாக்கியானப்படுத்துகிறார்கள். அதை போல இப்போ அடுத்து இந்த வெளிப்படுத்தல் 12ல் உள்ள
ஸ்திரீயும் அந்த டிராகன் அது என்னன்னு சொல்றாங்கன்னு சொன்னா, இப்போ ஃபியூச்சரிஸ்ட் அதை எப்படி வியாக்கியானப்படுத்துறாங்க? இஸ்ரவேலுக்கும் சாத்தானுக்கும் நடைபெற போகிற சண்டை. பிரிட்டரிஸ்ட் எப்படி வியாக்கியானப்படுத்துறாங்கன்னு சொன்னா, பழைய ஏற்பாட்டு ஓல்டு கவர்னன்ட் சர்ச்சுக்கும் அடையாளமா இருக்கிறது. இஸ்ரவேல் ஸ்திரீ இஸ்ரவேல், குழந்தை இயேசு கிறிஸ்து. சாத்தான் யாரு? இயேசு கிறிஸ்துவை அழிக்க பார்த்தான். முதல் பிறப்ப இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது ஸ்திரீ இஸ்ரவேலு, பிறந்தது இயேசு கிறிஸ்து. சாத்தான் கொல்ல பார்த்தான், கொல்ல முடியல. ஸ்திரீயை வேதனைப்படுத்த போனா, ஸ்திரீ எடுத்துக்கொள்ளப்படுத்த. இயேசு பரலோகம் போயிட்டாரு, ஸ்திரீயை வேதனைப்படுத்தினா கிபி 70 அழிந்தார்கள் அப்படி என்று முடிக்கிறாங்க. வரலாற்றில் தான் இந்த தீர்க்க தரிசனங்கள் நடைபெறுகிறது என்று சொல்லுகிறவர்கள் என்ன நம்புகிறாங்கன்னு சொன்னா, சாத்தானுடைய எந்த பவரா இருக்கட்டும், இது சாத்தானுடைய ஆளுகை, நன்மைக்கும் தீமைக்கும் ஒரு சண்டை நடக்கும் இல்லையா, அந்த சண்டைக்கு அடையாளமா இதுவில் நடைபெறுகிறது என்று சொல்லுகிறாங்க. அது அடுத்து வெளிப்படுத்தல் 13:1 முதல் 8 வரை உள்ள வசனங்கள்ல சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் ஏறி வருகிறது. அப்ப இனிமேல் தான் இதெல்லாம் நடக்க போகுது. ஃபியூச்சரிஸ்ட் இதை எப்படி வியாக்கியானப்படுத்துறாங்க? அந்தி கிறிஸ்து உபத்திரவாத கால கிறிஸ்தவங்களை துன்பப்படுத்துகிறது தான் பேசுகிறது என்று சொல்லுகிறார்கள். பிரிட்டரிஸ்ட் என்ன சொல்றாங்க? நீரோவின் காலத்திலே சபையை துன்பப்படுத்தின அந்தி கிறிஸ்து என்று சொல்லுகிறார்கள். இது ஹிஸ்டாரிஸ்ட் என்ன சொல்றாங்க? சாத்தானுடைய ஆளுகையின் மூலமாய் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் மூலமாய் உபத்திரவப்படுத்தப்பட்டது என்று சொல்லுகிறார்கள். அடுத்து பார்க்கும்போது கள்ள தீர்க்கதரிசி வெளிப்படுத்தல் 13 என்று சொல்லும் போது, இனி வரப்போகிற அரசாங்கம் கிறிஸ்தவர்களை உபத்திரவப்படுத்துகிறதா இருக்கிறது என்று ஃபியூச்சரிஸ்ட் சொல்லுகிறாங்க. பிரிட்டரிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, பரிசேயர் சதுசேயர்கள் தான் கடைசியில இந்த ரோம அந்த யூத அதிகாரிகள் கூட்டி சேர்ந்து கெடுத்து போட்டான், இவன் தான் கள்ள தீர்க்கதரிசி என்று வியாக்கியானப்படுத்துகிறார்கள். ஹிஸ்டாரிஸ்ட் இது என்ன சொல்லுகிறாங்கன்னு சொன்னா, முதலாவது அது அமெரிக்க ஐக்கிய நாடுகள் தான் முதலாவது கள்ள தீர்க்கதரிசின்னு சொல்றாங்க. இனியும் தான் வருவானா. அடுத்ததாக 666 மிருகத்தின் முத்திரை, இது என்னவென்று சொல்லி எப்படி வியாக்கியானப்படுத்துறாங்க? ஃபியூச்சரிஸ்ட் என்ன வியாக்கியானப்படுத்துறாங்கன்னு சொன்னா, இனிமேல் ஒரு முத்திரை வரப்போகிறது, ஒரு மார்க் ஐடென்டிஃபை மக்களுக்கு கொடுக்கப்பட போகிறார்கள், அதை பெற்றுக்கொள்ளாதவன் ஒன்றும் வாங்க முடியாது, விற்க முடியாது என்ற ஒரு வியாக்கியானம் இருக்கிறது. இன்னைக்கு நிறைய இருக்க கேள்வி, ஆதார் முத்திரை இதெல்லாம் அந்தி கிறிஸ்துவ முத்திரையா என்று சொல்லி. இது ஒன்றும் அந்தி கிறிஸ்துவனுடைய முத்திரை கிடையாது. என்னுடைய நம்பிக்கையின்படி சர்ச்சை எடுத்துக்கொள்ளுகிற வரைக்கும் அவன் வர முடியாது. அவன் வந்த பிறகுதான் அவனுடைய சொரூபம், அவனுடைய மேலெழுத்து, அவனுடைய முத்திரை, அவன் ஒரு முத்திரையை கொண்டு வருவான். நம்ம இந்த முத்திரையை குறித்து பயப்பட தேவையில்லை. அது வரைக்கும் இந்த உலகத்திலே அதை கட்டாயப்படுத்த முடியாது. அவன் வந்துதான் அதை செய்வான். வரலாற்றில் தான் நடந்துன்னு சொல்றவங்க என்ன சொல்லுவாங்கன்னு, அந்த விகாரிஸ் வெளியீடு இந்த போப்புக்கு நம்பர் எல்லாம் பார்த்து 666 என்று சொல்லி, அதுதான் போப்பு தான் அந்தி கிறிஸ்து என்று சொல்லுகிறார்கள். அர்மகெதோன் யுத்தம் வெளிப்படுத்தல் 16:14 பார்க்கும் போது, இஸ்ரேல் ஜெஸ்ரேல்ல மெகிதோ வேலி என்கிற பள்ளத்தாக்கு இருக்கிறது. யோவேல் 3ஆம் அதிகாரத்தை வச்சு ஃபியூச்சரிஸ்ட் என்ன சொல்றாங்க? இனிமேல் ஒரு யுத்தம் நடைபெற போகிறது என்று சொல்லுகிறார்கள். பிரிட்டரிஸ்ட் எல்லாம் முடிஞ்சிட்டுன்னு சொல்றவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, தேவன் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணுகிற ஒரு இடம், அது பொதுவா பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எருசலேமுக்கு விரோதமாய் கர்த்தர் யுத்தம் செய்தார், அதோடு முடிந்து விட்டது என்று வியாக்கியானப்படுத்துகிறார்கள். வரலாற்றில் நிறைவேறுகிறது என்று சொல்லுகிறவர்கள் இயேசு கிறிஸ்துக்கும் சாத்தானுக்கும் நடைபெறுகிற சண்டைக்கு அடையாளமாக இவைகள் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். மகாபாபிலோன் வெளிப்படுத்தல் 17:1 முதல் 5 வரை உள்ளது. ஃபியூச்சரிஸ்ட் என்ன சொல்லுகிறாங்கன்னு சொன்னா, இனி ஏதாவது ஒரு நாடு இருக்கும், ஒரு நாடுகளுக்கு கூட்டமைப்போ ஈயூன்றாங்க, யூனோங்கிறாங்க, நமக்கு தெரியாது. உலகத்திலிருந்து ஏதாவது ஒன்று வருமா இருக்குதும், அவைகள் தான் அந்த மகாபாபிலோன் என்று சொல்லுகிறார்கள். பிரிட்டரிஸ்ட் என்ன சொல்லுகிறாங்கன்னு சொன்னா, கரப்டட் சிட்டி ஆஃப் ஜெருசலேம் who united with pagan nations of the world with their idolatrous practices. எருசலேம் தீட்டுப்பட்டது, இதுதான் எனது மகாபாபிலோன். அந்த சில சொன்ன ஞானார்த்தமாய் எருசலேம் என்று சொல்லக்கூடும், அங்கே கத்தர் அறையப்பட்ட அதை வைத்து எல்லாம் முடிஞ்சிட்டுங்கிறாங்க. அடுத்து ஹிஸ்டாரிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, பரிசுத்தமுள்ள அந்த ஸ்திரீ சபையையும், வேசி தவறான அப்போஸ்டேட் சர்ச், தவறான சபையும் பேசுகிறது. இதை கத்தர் கடைசியிலே அந்த 2 சர்ச்சையும் இப்போ இருக்குது. ஒன்று சத்திய சபை, ட்ரூத்துள்ள சபை, இன்னொன்று பொய்யான சபை. பொய்யான சபை அழிக்கப்படுங்கிறார்கள். அடுத்து 1000 வருட ஆளுகை. 1000 வருட ஆளுகை இப்போ ஃபியூச்சரிஸ்ட் என்ன நம்புகிறார்கள்? லிட்டரலாய்
1000 ஆண்டுகள் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை ஆட்சி செய்ய போகிறார். அடுத்து பிரிட்டர்ஸ் என்ன நம்புகிறார்கள்? The millennium is the current ongoing rise of God's kingdom, a symbolic frame, not a literal time. இயேசு கிறிஸ்து கிபி 70 இந்த தேவாலயம் அழிக்கப்பட்டதுல இயேசு கிறிஸ்து அழித்து ஆளுகையை தொடங்கி இன்னை வரைக்கும் செய்துகிட்டு இருக்கிறாராம். ஃபியூச்சர் இந்த ஐடியலிஸ்ட் இந்த ஹிஸ்டோரிஸ்ட் வரலாற்று நிறைவேறுகளோடு எங்கே நம்புகிறான் என்று சொன்னால், கிறிஸ்துவின் 2ஆம் வருகையிலிருந்து பிறகுள்ள புதிய எருசலேம் எல்லாம் சிருஷ்டிக்கப்படுகிற வரைக்கும் அதை மொத்தத்தில் 1000 வருடங்கிறாங்க. 1000 வந்து முழுமைக்கு 1000 ஒரு நாளை போல இருக்குது அதனாலுங்கிறாங்க. எடுத்துக்கொள்ளப்படுதல் ராப்சர் வெளிப்படுத்தல் 4:1. ஃபியூச்சரிஸ்ட் என்ன நம்புகிறார்கள் என்று சொன்னால், உபத்திரவத்திற்கு முன்போ இல்லை உபத்திரவத்துக்கு பாதியிலையோ உபத்திரவத்துக்கு முடிவிலையோ அந்த இடைப்பட்ட காலங்களில் ஒன்றில் உபத்திரவத்துக்கு முன்ன பாதியிலே இடையில சபையானது உலகத்தை விட்டு மாற்றப்படும். இது ஃபியூச்சரிஸ்டுடைய நம்பிக்கை. பிரிட்டரிஸ்டுடைய நம்பிக்கை என்று சொல்லும்போது நான் ஏற்கனவே சொன்னேன், அப்போஸ்தலர் 1:11, 1 தெசலோனிக்கேயர் 4:14, 16, 17 என்று சொல்லும்போது இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவியினர் வந்ததை தான் இயேசு திரும்ப வந்துட்டாருன்னு சொல்றாங்க. ஃபுல் பிரிட்டரிஸ்ட் நம்புகிறார்கள். பார்சியல் பிரிட்டரிஸ்ட் அதை நம்ப மாட்டாங்க. இயேசு வர வேண்டியது மட்டும்தான் பாக்கி இருக்குது, வேற எல்லாம் நடைபெற வேண்டியதெல்லாம் நடந்தாச்சு, இயேசு மட்டும் வரல. இப்போ அது பெரிய கள்ள போதனை என்றல்ல, இயேசு வந்துட்டாருன்னு சொல்லும் போது அது மிகப்பெரிய அது ஒரு துர்போதனை. இப்படி அடுத்து கோகு மாகோகே யுத்தம் எசேக்கியேல் 38 சொல்லும் போது ஃபியூச்சரிஸ்ட் என்ன நம்புறாங்கன்னா, ரஷ்யாவோ அதே போல அதோட கூட்டணி நாடுகளை இஸ்ரவேலுக்கு எதிராக வருவதை சொல்றாங்க. அப்போ அதில் 2 யுத்தம் சொல்லுவாங்க. கோகு மாகோகே யுத்தம் 1, கோகு மாகோகே யுத்தம் 2. ரெண்டையும் சிலர் குழப்புவாங்க. முதல் யுத்தம் வந்து உபத்திரவ காலத்துக்கு பாதியில் நடைபெறுகிறது. அப்போ அதில் வந்து ரஷ்யாவை கர்த்தரே அழிப்பார் என்று சொல்லி வேத பண்டிதருடைய கருத்து. அந்தி கிறிஸ்துவ அந்த முதல் 3 ஆண்டுலேயே உடன்படிக்கை வச்சிருப்பான். இவங்க அதை ரெஸ்பெக்ட் பண்ணாமல் அவனையும் கேட்காம இவங்க சண்டைக்கு போவாங்க. வானத்திலிருந்து அக்கினி இறங்கி பட்சிக்க இவங்களுக்கு அதை எலும்புகளெல்லாம் போட்டு பல ஆண்டு எரிப்பாங்கன்னு எல்லாம் இருக்கு. கோகு மாகோகி யுத்தம் 2 என்ற 1000 ஆண்டு ஆளுகைக்கு முடிந்தது. பிறகு திரும்பவும் சாத்தானுடைய சூழ்ச்சினால் ஒரு கூட்டம் சேர்ந்து என்ன செய்யும், கர்த்தருக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போய் அழிக்கப்படும். 2லயும் வந்து கோகு மாகோகி என்ற பேர் வரும். அதனால நம்ம 1, 2ன்னு சொல்றோம். இதுக்கிடையில சங்கீதம் 83 உள்ள ஒரு யுத்தம் 3ஆம் உலக போரோடு இணைத்து பேசப்படுகிறது. இப்படி நிறைய இருக்குது. இது எல்லாமே ஃபியூச்சரிஸ்ட், இனிமேல் தான் நடக்கும்னு சொல்லுகிறோம். வேத பண்டிதர்கள் தான் இந்த கருத்தெல்லாம். பிரிட்டரிஸ்ட் என்ன நம்புகிறாங்கன்னு சொன்னா, எசேக்கியேல் 38 refers to Maccabees miraculous defeat of Seleucids. மக்கபேய யுத்தம் நடைபெற்ற போது மக்கபேயர் செலுசிடுகளை தோற்கடித்தது என்று சொல்லி இவர்கள் சொல்லுகிறார்கள். இப்போ தீர்க்க தரிசனத்தை குறித்து பார்க்கும்போது இவ்வளவு வித்தியாசமான நம்பிக்கைகள் இருக்கிறது. இப்போ நமக்கு இந்த 4 தெரிஞ்சிட்டுன்னு சொன்னா நமக்கு எந்த குழப்பமும் இருக்காது. இப்போ நமக்கு இதை அறிந்திருக்கும் போது நமக்கு அதை சரியாக டிசைன் பண்ண முடியும். இவன் எந்த நம்பிக்கையில் இருக்கிறான், இதில் எந்த பிரிவில் இருக்கிறான் என்று சொல்லி நாம் இதை புரிந்து கொள்ள முடியும். இப்போ இது ஒன்று, இது தீர்க்க தரிசனத்தை குறித்து. அடுத்து மரணத்திற்கு அப்பால் உள்ள வாழ்க்கை, டெத் அண்ட் ஆஃப்டர் லைஃப். இப்போ இதிலேயே பல வித்தியாசங்கள் காணப்படுகிறது. இயேசுடைய காலத்தில் யூதர்களுக்கு நம்பிக்கை இருந்தது, சதுசேயர்களுக்கு என்ன நம்பிக்கை இருந்தது? செத்து போன பிறகு என்ன திருப்பி மனைவி ஒன்றும் கிடையாது. அதனாலதான் இயேசு கிட்ட உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிறவங்க தான் இயேசு கிட்ட கிண்டலா கேட்பான். அது ஒருத்தன் பிள்ளை இல்லாமல் செத்து போன சந்தானம் உண்டாக்கணும்னு சொல்லி இருந்தாரு. அப்போ உயிர்த்தெழுதல்ல எல்லாம் உயிர்த்தெழு தான். இப்போ 7 பேர் கட்டிட்டு செத்தான். இந்த 7 பேரில் எவனுக்கு புருஷனா இருப்பா, பொண்டாட்டியா இருப்பா. இப்போ இயேசு அதை நீங்கள் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள், நீங்கள் தேவனுடைய வார்த்தை வல்லமை ரெண்டும் வேணும். ஆனால் இயேசு அழகா பிரித்து சொல்லுவார், தேவனுடைய வசனத்தை குறித்தும் உடைய வல்லமை குறித்தும் அறியாம பேசுறீங்க. அங்கே கல்யாணம் ஒன்றும் நடக்காது. இப்போ கல்யாணம் நடக்காதுன்னா இப்போ கல்யாணம் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்து இன்னும் வரவில்லை. நாம் ஆண்டவுடைய இயேசுடைய மனைவின்னு இன்னும் சொல்லலை, மணவாட்டி. நாம் அதுக்கு என்கேஜ் பண்ணியிருக்கிறோம். எதற்கு இந்த மேரேஜ் ரிலேட் பண்ணுகிறது, இதுக்கு பொருத்த மாட்டு மட்டுமல்ல. இப்போ பழைய ஏற்பாட்டிலே நம்ம பார்க்கும்போது சில வசனங்கள் இருக்குது. தானியேலிலே 12ஆம் அதிகாரத்திலே இருக்குது, பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்கள் சிலர் நித்திய ஜீவனுக்கு சிலர் நித்திய அழிவுக்கும் போவார்கள். இது ஒரு இது. அடுத்தது இன்டர்மீடியட் ஸ்டேட், மரணத்திற்கும் உயிர்த்தெழுதலுக்கும் இடையில என்ன இருக்குது? இப்போ ஒரு கிறிஸ்தவன் மரித்தா எங்க போறான்? இன்டர்மீடியட் ஸ்டேட்டும்பாங்க. உயிர்த்தெழுதலுக்கும் மரணத்திற்கும்
இடைப்பட்ட நிலை. இப்போ இதுல நம்ம பார்க்கும்போது இதுல பல்வேறு கருத்துகள் நிலவுகின்றன. இதுல ஒரு முக்கியமான கருத்து சோல் ஸ்லீப். நம்ம நிறைய பெண்டிகோஸ்ட் பாஸ்டர்ஸ் கூட இதை தெரியாம போதிக்கிறாங்க. யெகோவா சாட்சிகள் செவன்த் டேக்காரங்களுக்கு போதனை, அவன் மரித்த உடனே he was made unconscious till his resurrection. அவனுக்கு ஒரு எண்ணமும் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. அப்படியே அவன் மரித்தாச்சா கர்த்தர் என்ன செய்கிறார், அந்த ஆத்மாவே அந்த சரீரத்தோடு அப்படியே அதை வந்து சீல் பண்ணி வச்சிருக்காரு. உயிர் தெழும் போதுதான் அவனுக்கு அடுத்து நினைவலைகளே திரும்ப வரும். இது யெகோவா சாட்சிகளுக்கு செவன்த் டேக்கு கல்ட்டுக்கு போதனை. ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியானிட்டிக்கு போதனை என்று சொன்னால் சோல் ஸ்லீப் இல்லை, மரித்த உடனே இயேசு கிறிஸ்துவோடு நாம் போய் இருப்போம். நான் தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவோடு இருக்க எனக்கு அதிக ஆசை உண்டு. பேதுரு சொல்ல கூடாரத்தை விட்டு சீக்கிரம் நீங்கி போவேன். ஸ்தேவான் வந்து அவர் மரிக்கும் போது இயேசு கிறிஸ்து அவருக்கு வரவேற்க காத்து நிற்கிறதை பார்க்க. பழைய ஏற்பாட்டில் அவ்வளவு தெளிவில்லை இந்த இது. அநேக பாஸ்டர்ஸ் கூட அறியாம போதிக்கிறாங்க. நம்ம எல்லாம் அப்படி தூக்க நிலைமையில அப்படியே வைக்கப்பட்டிருப்போம். இதே சோல் ஸ்லீப்பும்பாங்க. இது ஒரு கூட்டம். கத்தோலிக்கத்துக்கு போதனை பர்கேட்டோரி, உத்தரிப்பு ஸ்தலம், PURGATORY, உத்தரிப்பு ஸ்தலம். அப்ப இவங்களுடைய நம்பிக்கை என்ன என்று சொன்னா, அவங்களுக்கு செத்தவன் எங்க போறான், உத்தரிப்பு ஸ்தலம் என்கிற ஒரு பகுதிக்கு போறான். அங்க போய் என்ன செய்யணும், இவனுக்காக என்ன செய்யணும், ஒரு குறிப்பிட்ட அளவு பூஜை புனஸ்காரங்கள் எனது மாசு இதெல்லாம் செய்யப்பட்டே கொண்டிருக்க வேண்டும். அவன் அப்படி பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்திற்குள் போகிறான் என்கிற போதனை. இது பைபிளுக்கு அப்பாற்பட்டது. இது துர்போதனை, சில மதங்களில் காணப்படக்கூடிய போதனையாய் காணப்படுகிறது. அதற்கடுத்து மரித்தோர் உயிர்த்தெழுதல். அப்போ மரித்தோர் உயிர்த்தெழுதலை குறித்த போதனை வந்து நியூ டெஸ்டமென்ட் வருவதற்கு முன்பதாகவே காணப்படுகிறது. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கே நாம் உயிர்த்தெழுவோம் என்கிற ஒரு நம்பிக்கை நிச்சயமாக ஆரம்ப நாட்களில் இருந்தது. யோபுவின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 25 முதல் 27 வசனங்களிலே சொல்லுகிறார். தானியேலுக்கு புத்தகத்துல ஏசாயா 26:19. அடுத்து லாசருடைய உயிர்த்தெழுதல் நேரத்துல அவங்க சொல்றாங்க. ஆமா, லாசருவின் உயிர்த்தெழுதல் சொல்றாங்க. இயேசு சொல்லுவார், உன் சகோதரன் எழுந்திருப்பான், உயிரோடு எழும்புவான். அவங்க என்ன சொல்றாங்க, நியாயத்தின் கடைசி நாளிலே அவன் எழுந்திருப்பான். அப்போ அன்றைக்கு அவர்களுக்கு, அந்த யூதர்களுக்கு, நாம் உயிரோடு ஒரு நாள் எழுந்திருக்க போகிறோம் என்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. இன்றைக்கு இருக்கிற மதங்கள், இப்ப இஸ்லாமுக்கு இருக்கிறது அது கிறிஸ்தவத்திலிருந்து காப்பி அடிச்சது. இந்து மதத்துக்கு அப்படி ஒரு நம்பிக்கையே கிடையாது. எத்தனையோ சைக்கிள் ஆஃப் பர்த் அந்த சைக்கிள்ல இருந்து லிபரேஷன் ஆகுறது தான் மோட்சம். அந்த சுத்திக்கிட்டே இருக்கிறது பிரம்மாவோடு இங்கேருந்து பிரிஞ்சு இணைஞ்சிடும். அதுக்கு தான் யோகா என்று சொல்லி வந்திருக்கிறார்கள். டூ ரிசரக்ஷன், 2 உயிர்த்தெழுதல். அப்போ உயிர்த்தெழுதல் என்கிற நம்பிக்கை யூதர்களுக்கு இருந்தது. அதுல 2 உயிர்த்தெழுதல். தானியேல்ல பார்க்கும்போது சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய ஆக்கினைக்கும் புறப்படுவார்கள். அப்போ இந்த உயிர்த்தெழுதலில் 2 பிரிவுகள் இருக்கிறது. வெளிப்படுத்தல் 25 முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியம் உள்ளவனா இருக்கிறான். இப்போ ஃபியூச்சரிஸ்ட் நம்ம என்ன நம்புறோம், நம்ம எல்லாம் ஃபியூச்சரிஸ்ட். நம்ம என்ன நம்புறோம், அதுல பல நிலைகள் இருக்கிறதுன்னு நம்புறோம். முதலாவதாக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தாரு நம்புகிறோம். அடுத்து பக்கத்துல என்ன நடந்தது, இந்த இயேசு கிறிஸ்துவோடு அந்த இயேசு கிறிஸ்து கல்லறையிலேருந்து எழும்பும் போது சில பேர் எழும்புனாங்க. இப்போ அதை குறித்த ஒரு டிபேட் இருக்குது. அவங்க திரும்ப மரிச்சாங்களா இல்லை இயேசுவோடு போனாங்களா, அது யாரெல்லாம். பழைய ஏற்பாட்டு எல்லா பரிசுத்தவர்களும் சிறைப்பட்டவர்களை கொண்டு போனாருன்னு இருக்குது. எப்படி கொண்டு போனார், ஆவியை மட்டும் கொண்டு போனாரா, சரீரத்தோடு கொண்டு போனாரா? சரீரத்தோடு கொண்டு போனாருன்னு அவங்களுக்கு உயிர்த்தெழுதல் தேவையில்லை. ஆவியோடு கொண்டு போனால் அவங்க இனி உயிர்த்தெழ வேண்டும். அப்போ அவர்கள் யாரை சும்மா காணப்பட்டுட்டு அப்படியே திரும்ப போய் கல்லறையில படுத்துக்கிட்டாங்களா, நமக்கு தெரியாது, நமக்கு பைபிள்ல இல்லை. நம்ம அதனாலதான் நான் அந்த பாயிண்ட்ஸை மட்டும் சொல்றேன். அதுக்கு பிறகு என்னது, கிறிஸ்தவர்களுடைய எடுத்துக்கொள்ளப்படுதல். அதுக்கு பிறகு என்னது, 2 சாட்சிகளுடைய உயிர்த்தெழுதல். அதுக்கு பிறகு 1,44,000 யூத விசுவாசிகள். இப்ப அவங்க 1,44,000 பேர் அந்தி கிறிஸ்தவல கொல்லப்படுவாங்களா மாட்டாங்களான்னு நமக்கு தெரியாது. சிலருடைய கருத்து அவங்களை கொல்லவே முடியாது, இயேசு கிறிஸ்து வரும்போது அவங்க அவரை வரவேற்க போவாங்க. மணவாட்டியுடைய தோழர்கள், யூதர்கள், மணவானுடைய தோழர்கள், யோவான் ஸ்நானனுக்கு ரெப்ரசன்டேட்டிவ், இயேசுவை வரவேற்க அந்த யூத கல்யாணத்தினுடைய போவாங்க கருத்துக்கு. சிலர் அவங்க மரணம் அடைந்து போய் நிற்பாங்கங்கிற கருத்து இருக்குது. இப்படி இந்த முதலாம் உயிர்த்தெழுதல்னு சொல்லும் போது ப்ரீ ட்ரிபுலேஷனோ மிட் ட்ரிபுலேஷனோ எதுவாக இருந்தாலும் அப்படி மறிச்சு இயேசு கிறிஸ்து திரும்ப வந்து எழுப்புறது வரைக்கும் உள்ளது தான் முதலாம் உயிர்த்தெழுதல். 1000 ஆண்டு ஆளுகை முடிந்த பிறகு 2ஆம் உயிர்த்தெழுதல், அது ஆதாம் காலத்திலிருந்து சகல பாவிகள் உயிர்த்தெழுதல், அவர்களுக்கு நியாய தீர்ப்பாய் காணப்படுகிறது.
இப்போ இதில் வித்தியாசங்கள் உண்டு. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு 2ஆம் உயிர்த்தெழுதலுக்கும் இடையில 1000 ஆண்டு உண்டு என்று சொல்லி நம்ம நம்புகிறோம். இப்போ பிரிட்டரிஸ்ட்டு, ஆமிலியனிலிஸ்ட்டு, இவங்களை போன்றவங்க, ஹிஸ்டாரிஸ்ட், ஐடியலிஸ்ட், இவங்கெல்லாம் அதை நம்ப மாட்டாங்க. முதல்ல பரிசுத்தவான்களுக்கு உயிர்த்தெழுதல், அடுத்து பாவிக உயிர்த்தெழுதல் என்று சொல்லி நம்புவாங்க. இப்போ நம்ம ஏன் இவ்வளோ டிஸ்கஸ் பண்ணுவோம், நமக்கு தெளிவாக இருக்க வேண்டியது 2 உயிர்த்தெழுதல் உண்டு. அதை ஒருத்தன் சரியாக நம்பணும். இதில் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டுன்றதில் கருத்து வித்தியாசங்கள் வருவது அவங்க பைபிளை புரிந்து கொள்கிற விதத்தில் வித்தியாசப்படுது. ஆனால் அதை ஒன்றும் பெரிய கள்ளன்னு சொல்லி, ஏன்னா இன்றைக்கு இப்போது சபை உபத்திரவத்துக்குள்ளே போகும்னு சொல்கிறவங்கள அவன் கள்ள போதங்க அந்தி கிறிஸ்துன்னு சொல்கிற பாஸ்டர்ஸ் உண்டு. சபை உபத்திரவத்துக்கு போகாதுன்னு சொல்கிறவன்லாம் கள்ளன், உபத்திரவத்துக்கு ஆயத்தப்படுத்தாமல் பரந்தரம்னு போதிக்கிறான்னு சொல்கிறவங்க கள்ள இதுக்கு அடி வச்சுட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது. இயேசு கிறிஸ்து இனிதான் வருவார். நாம் உயிரோடு எழும்பி அவருக்கு முன்னே போய் நிற்கணும், கணக்கு கொடுக்கணும், ரிவார்டை வாங்கணும். இல்லை ரட்சிக்கப்படாதவனுக்கு அழிவு. அவர் தான் ஹிஸ்டரியை முடிச்சு வைக்க போகிறார். இதில் தெளிவாய் நாம் இருக்க வேண்டும். உயிர்த்தெழுதலின் சரீரம் என்று சொல்லி பார்க்கும்போது பைபிள் அதை வித்தியாசமாய் சொல்லுகிறது. நாம் மத்தேயு 22:30 சொல்கிறார், நாம் தேவதூதர்களை போல இருப்போம். தேவதூதரை போல இருப்போம்னா 2 ரெக்கை வச்சு பறந்துட்டு இருப்போம். அல்ல, தேவதூதர்களுக்கு 2 ரெக்கை வச்சு மேலே ஹார்ப் வச்சு பறந்துட்டு, அதெல்லாம் இந்த கிரீக் மித்தாலஜிலேருந்து வந்தது. தேவதூதன்னா 2 ரெக்கை வச்சு ஹார்ப் வச்சுட்டு இப்படி சிறகடிச்சிட்டு இருப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் அங்கேருந்து வந்தது. தேவதூதரை போல இருப்போம்னு சொன்னால் தேவதூதர்களுக்கு அழிவில்லை. அவர்களுக்கு இருந்த போல நமக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் பாடி, இந்த மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. அங்கே ரத்தம் போகாது. என்னது, மாம்ச சரீரமாய் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரமாய் உயிர்த்தெழும்பும் என்று சொல்லி பவுல் கொரிந்தியர் 15 சொல்லுகிறார். அடுத்ததாக நாம் பார்க்கும்போது ராப்சர், சபை எடுத்துக்கொள்ளப்படுதல். இதெல்லாம் ஒரு பர்சனல் எஸ்கட்டாலஜி நம்ம பார்த்தோம். செத்து போன பிறகு இன்டர்மீடியட் ஸ்டேட்டு அவனுக்கு உயிர்த்தெழுவான். இது அடுத்ததாக நடைபெற போகிற முக்கியமான நிகழ்வு சபை எடுத்துக்கொள்ளப்படுதல். 1 தெசலோனிக்கே 4ஆம் அதிகாரம் 16-17 நாம் பார்க்கும்போது, கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் தேவக்காலத்தோடும் இறங்கி வருவார். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது நாம் மேகங்களோடு எடுத்துக்கொள்ளப்பட்டு கர்த்தரை சந்திப்போம். அப்போ சபை எடுத்துக்கொள்ளப்பட போகிறது. இது கிறிஸ்தவ போதனை. இன்றும் அது நடைபெறவில்லை. இதில் தான் நம்ம ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டியது. இன்னும் சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் நடைபெறவில்லை. அது நடந்தாச்சு அப்படின்னு அந்த பிரிட்டரிஸ்டில் சிலர் அது நம்ம ரட்சிக்கப்படும் போது நம்ம ஆவி அங்கே போய் அடங்குது அப்படி இப்படிங்கிறாங்க. இனியும் நடைபெறவில்லை. இனிமேல் தான் அது நடைபெற போகிறது. அதிலே 3 கருத்துக்கள் இருக்கிறத நான் அதை பேசுகிறேன். அடுத்ததாக உபத்திரவ காலம், கிரேட் ட்ரிபுலேஷன். பைபிளில் அந்த எஸ்கட்டாலஜியில் முக்கியமான தீம் இதெல்லாம். முதலாவது சபை எடுத்துக்கொள்ளப்படுதல், 2வது உபத்திரவ காலம். இந்த உபத்திரவ காலத்தை சடுதியிலே திடீரென்று வரும். ஏன் அதை உபத்திரவ காலம் சொல்றேன்னா, பாஸ்டர் சொன்னாங்க எல்லா காலத்திலேயும் தானே உபத்திரவம் இருக்குது, அதை மட்டும் ஏன் சொல்லணும்? இயேசு ஒரு குறிப்பிட்ட காலத்தை சொன்னார், இதுவரை சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாதமான ஒரு உபத்திரவம் அக்காலத்திலே உண்டாயிருக்கும். அந்நாட்கள் குறைக்கப்படாவிட்டால் தப்பி போவதில்லை இன்னும் சொல்றாரு. அப்போ ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட் அவர் சொல்றாரு. உபத்திரவ காலம் என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடை சொல்லுகிறார்கள். அப்போ இந்த உபத்திரவ காலத்தினுடைய நாட்கள் 7 ஆண்டுகள் என்று சொல்லி ஃபியூச்சரிஸ்ட் நம்ம என்ன செய்கிறோம், நம்புகிறோம். தானியேலின் 70 வார தீர்க்க தரிசனங்களை அடிப்படையாக வைத்து இந்த காரியங்களை 69 வாரம் நிறைவேறிவிட்டது. 70வது வாரத்துக்கு சபைக்கு இடையில தான் சபை வந்தது. இனிமேல் தான் 70வது வரும். இப்போ இது என்னுடைய கணிப்பின்படி உபத்திரவ காலம் இஸ்ரவேலுக்கு மட்டும்தான். இஸ்ரவேலை மையமாக வைத்து தான் சொன்னது. ஏன்னு சொன்னால் யாக்கோபின் இக்கட்டு, மத்தேயு 24, மார்க் 13, லூக்கா 21 இந்த சாப்டர்களில் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? பூமி எதிர்ச்சி, ஜனத்துக்கு விரோதமாக ஜன, ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம். இவைகளெல்லாம் இன்னும் துவங்கவில்லை. இவங்களாம் இப்போ துவங்கிட்டுன்னு சொல்லும் போது தான் என்ன பிரச்சனை வருதுன்னா, அப்போ எது வரை நடந்திருக்கு? அப்போ பூமி எதிர்ச்சி நடந்தாச்சு, எந்த முத்திரை உடஞ்சிருக்கு, எந்த இது வந்திருக்கு, எந்த எக்காலம் ஊதி இருக்கு? ஒன்றுமே. ஏனென்றால் பூமி எதிர்ச்சிகள் என்பது என்னைக்குமே 7000 அதிர்வுகளுக்கிட்ட டெய்லி அது ஷேக் ஆகிட்டே இருக்குது. ஏசு கிறிஸ்து இப்போ அந்த ஒலிவட் டிஸ்கோர்ஸ் ஒரு பெரிய பிரசங்கம். சீசர்கள் கேட்கும் போது நம்ம நினைக்கிறது போல இல்லை, ஏசு பரலோகம் போயிட்டு திரும்ப எப்போ வருவீர்னு தான் கேட்டாருன்னு. அப்படி அவங்க நினைக்கவே இல்லை. அவங்களுக்கு தெரியாது ஏசு இங்கேருந்து இவங்களை விட்டுட்டு போவாருன்னு தெரியாது, விட்டுட்டு போயிட்டு மகிமையோட வருவார்னு தெரியாது, ராப்சரை பற்றியெல்லாம் அவங்களுக்கு தெரியவே செய்யாது.
எப்போது இவைகள் சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவு. வருகை என்று சொல்லுவது when will you show up as the king of Israel? எப்போ உமக்கு மோடை இப்படின்னா இப்படி அங்கேயும் போட்டு சுற்றி திரியறத விட்டுது எப்போ அந்த ராஜாவாட்டு? ஏன்னா நாம் அதுக்கு முந்தின நாள் தான் ஒளிவம் வந்தது. குருத்தோல ஞாயிறெல்லாம் பிடிச்சிட்டு ஓசனா பாடி இருக்கிறாங்க. இவங்களுக்கு அப்போ என்ன இவர் ராஜ்யத்தை கையில் வாங்க போகிறார், நம்ம எப்போ மந்திரியார், எப்போ சம்பவிக்கும்? இவங்க கேள்வியே அதுதான். அந்த கேள்விக்கு தான் பதில் சொல்கிறாரு. அதுக்கு இடையில ஒரு பெரிய டைம் இன்டர்வல் சொல்கிறாரு. அதெல்லாம் விட்டுட்டு இவங்க கேட்ட கேள்விக்கு பதில் நடக்கிறதுக்கு முன்னே என்னென்ன நடக்கும்னு சொல்கிறாரு. இது இஸ்ரவேலை மட்டும் மையமாய் வைத்தது. என்னுடைய நம்பிக்கையின்படி இயேசு கிறிஸ்து ஒலிவுமறை பிரசங்கத்தில் பேசின அனைத்தும் உபத்திரவ காலத்தில் நடைபெற வேண்டியது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் பஞ்சங்கள், கொள்ளை நோய், பூமி எரிச்சிகள், ஒரே நேரத்தில் சகலமும் ஒரே டைமில் எல்லா இடத்துலையும் நடக்கும். வெளிப்படுத்துகிற விசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் இதை பொருத்தி பாருங்க. ஒவ்வொரு முத்திரை உடைக்கப்படும் போது நடக்கிற சம்பவத்தையும் மற்ற 24 உள்ள சம்பவத்தையும் பொருத்தி பாருங்க. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சபையை பற்றி சொல்லலை, நம்ம பற்றி சொல்லலை. யாக்கோபின் இக்கட்டு நீங்க ஓடி போங்கன்னு சொல்றாரு. மாறி காலத்தில் சம்பவியாதபடி, ஓய்வு நாள் சம்பவியாதபடி வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொல்றாரு. பாலாக்கு அருவருப்பை நீங்கள் பார்க்கும் போதுன்றாரு. காலகட்டம் இது இவங்களுக்கு தொடங்கல. ஏனென்னா சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவர்கள். என்டாக் சேர்ந்துற கிரிக்கு வார்த்தை சீக்கிரம் கிடையாது, சடுதியில். சீக்கிரம்னு சொன்னா 2000 வருஷமா ஏன் கேட்கறான், தப்பா கேட்கறான். 2000 வருஷம் சீனன் சீக்கிரம்னு சொல்லி நடக்கலையான்னு. அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் சடுதியில். இப்படி தொடங்கும் போது எல்லாம் பார்த்து முடிகிறதுக்குள்ள சகலமும் முடியும். தேவனுடைய அந்த கேலண்டர்ல 70வது வாரத்துல. இப்போ இந்த பஞ்சங்கள் நடக்கும்போது எங்கே நம்ம பார்க்குறோம், சொமாலியாவில் தான் பஞ்சம் இருக்குது. ஏன் நானே பல வருஷம் இதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறேன், ப்ரொஜெக்ட் வச்சு போட்டிருக்கிறேன். ஆனால் இயேசு சொன்ன காலம் எல்லா நாட்டிலையும் வரக்கூடியது. ஒரு நாடு 2 நாடு இல்லை. அன்றைக்கு அந்தி கிறிஸ்துவுக்கு உபத்திரவம், தேவனுக்கு உபத்திரவம், ரெண்டுமே ஒரே டைமில் பூமியில் பொழியப்படுற காலம். அப்போது பாலாக்கு அருவருப்பை குறித்து சொல்லும் போது அவங்கள தான் சொன்னார் ஓடி போங்கன்னு. நமக்கு அதுக்கு சிக்னிஃபிகன்ஸ் இல்லை. நீங்கள் பார்க்கும்போது இங்கே விட்டு எஸ்கேப் ஆயிருங்க, மலைகளில் இருக்கிறவன் கீழே இறங்காத என்று. இது ஃபியூச்சரிஸ்ட் இன்டர்பிரிட்டேஷன். இப்போது பாலாக்கு அருவருப்பு என்று சொல்லும்போது ஏற்கனவே ஒன்று நடந்து அந்தியோக்கஸ் 4 எபிபனாசனுடைய நாட்களிலே என்ன செய்தான் அவன், அந்த ஜூயசன் அவன் ஒரு பன்றியை கொண்டு என்ன செய்தான், பலியிட்டான். பலிபீடத்தில் இவர்களெல்லாம் அடித்து விரட்டி தன்னுடைய தேவனுடைய சிலையை இங்கே கொண்டு வந்து பன்றியை பலியிட்டு ஆராதனை செலுத்தினான். அவனுக்கு விரோதமாக யாரும் போர் செய்ய முடியல. பிறகு மக்கபேயர்கள் என்ற கூட்டம் இவனுக்கு விரோதமாக போர் செய்து அவன்கிட்ட வெற்றி கொண்டு தேவாலயத்தை சுத்திகரித்து சுத்திகரிப்பின் பண்டிகை ஹனுக்கா என்று சொல்லுவார்கள், அந்த சுத்திகரிப்பின் பிரதிஷ்டை பண்டிகை கொண்டாடினாங்க. அதை கொண்டாடிக்கிட்டு வந்தாங்க. இயேசு சொன்னார் திரும்ப இதை போல ஒன்று நடைபெற போகிறது. தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் இவைகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது இதை குறித்து சொல்லும் போது ஃபியூச்சரிஸ்டுக்குள்ள தான் இவ்வளோ வித்தியாசம். இது எங்கே வரும்னு சொல்லி பிரிட்டரிஸ்ட் சொல்கிறது கிபி 70 தீத்துராயனுடைய படையெடுப்பலை அவன் தேவாலயத்தை தீட்டுப்படுத்தினான், கொளுத்தினான். ஆனபடினாலே இயேசு சொன்னது நடந்தேறி விட்டது என்று சொல்லி அவர்கள் சாதிக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து நம்முடைய நம்பிக்கையின்படி இனிமேல் தான் அது நடைபெற இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்னொன்று 70 வார தீர்க்க தரிசனங்கள் தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே பார்க்கும்போது இந்த 70 வாரத்தை பற்றி பார்க்கும் போதெல்லாம் நம்மளை கொண்டு சேர்க்கக்கூடாது. 70ஆம் வாரத்தில் தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் 22 முதல் 27 வசனங்கள் சொல்லுறது. உன் மீதும் உன் ஜனத்தின் மீதும் 70 வாரங்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்லி ஃபார் இஸ்ரேல், நமக்கு சபைக்கல்ல. 69 62 வாரம் 7 வாரங்கள் என்று சொல்லி 490 ஆண்டுகள். இப்போ ரொம்ப சுருக்கமாக போகிறேன். இது முடியும் போது மேசியா சங்கரிக்கப்படுவார், ஆனாலும் தனக்காய் அல்ல என்று சொல்லி நிறுத்திடுவார். அடுத்துக்கு பிறகு வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் இதை பிடிப்பாங்கன்னு இருக்குது. அது உடனடியாக நிறைவேறி இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை இவர்கள் ராஜாவா ஏற்றுக்கொண்டிருந்தால் உடனடியாக 70th வீக் வந்திருக்கும். அவங்கள்லேருந்தோ ரோமர்கள்லேருந்தோ எவனாவது ஒருவன் எழும்பி இயேசு கிறிஸ்து மரித்திருக்க வேண்டுமா மரித்திருக்க வேண்டாமா என்று தெரியாது, உடனடியாக முடிவு வந்திருக்கும். ஆனால் 69ஆம் வாரம் வரும்போது இவர்கள் ராஜாவை தள்ளினதுனால இயேசு என்ன செய்தார், ஒரு புதிய பிளானை கொண்டு வந்தார். நான் என் சபையை கட்டுவேன் என்ன ஒரு புதிய ப்ரோக்ராமை கொண்டு வந்தார். அது கொண்டு வந்தனால இது அப்படியே ஸ்டாப் ஆனது. சர்ச் என்கிற ப்ரோக்ராம். இந்த சர்ச் என்கிற ப்ரோக்ராமில் தான் நாம் இருக்கிறோம். புறஜாதிகள் எல்லாம் சேர்ந்த கூட்டமாய் அப்போஸ்தலர் 2 ஆரம்பிக்கப்பட்டது. அது சபை எடுத்துக்கொள்ளப்படுதலோடு முடிவடையும். திரும்ப இயேசு கிறிஸ்துவுடைய அந்த சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே காட்ஸ் ப்ராஃபட்டிக் கேலண்டர் will be turned on towards Israel. திரும்பவும் இஸ்ரவேலை மையமாய் வைத்து இப்போ நம்ம பார்க்குறதெல்லாம் அதுக்கு
அதனால நம்ம நம்புறோம் சீக்கிரத்துல வருகை இருக்கும். இவைகளெல்லாம் அதெல்லாம் தொடங்கி விடலை. ஆனா என்ன சொல்றது, புயலுக்கு முன்ன அந்த கொஞ்சம் அந்த ஆயத்த பணிகள் எல்லாம் நடக்கிறனால சீக்கிரத்திலே என்ன செய்யும், நடந்து விடக்கூடும். இப்ப இந்த பூமி எதிர்ச்சி எல்லாம் நடக்குது, எல்லாம் இயேசு சொன்னது போல இதுதான் நடக்குது. இயேசு சொன்னாரு நடக்குது. ஆனா அதுதான் இதுவன்னு சொல்லும் போது அப்ப இதுல எத்தனை முத்திரை உடஞ்சி குழம்புது, எத்தனை முத்திரை உடஞ்சி. ஒருத்தன் சொல்ல 4வது முத்திரை இப்ப உடஞ்சாச்சு, இப்ப 5வது பிடிச்சிட்டு இருக்கிறாரு. ஒருத்தன் சொன்னா இந்த குதிரை இப்ப 3வது குதிரை இங்க போச்சு, 4வது குதிரை வந்து ஒரு குதிரை இன்னும் வரல. 1வது குதிரை அந்தி கிறிஸ்து, ஃபியூச்சரிஸ்ட் இன்டர்பிரிட்டேஷன் படி. அதுக்கு பிறகு டக்கு டக்குன்னு முத்திரை உடைக்கிறது ஒரு முத்திரையை உடைச்சிட்டு 25 வருஷம் கழிச்சு அடுத்த முத்திரை இல்லை. ஒரு பூமியினுடைய பிரமாண பத்திரம், மீட்பு பிரமாண பத்திரம், அதை எவனாலையும் மீட்க முடியாது. ஏன்னா அழுறாங்க, ஐயோ காப்பாற்ற வழி இல்லையான்னு. இயேசு கிறிஸ்து வரும்போது ஆர்ப்பரித்து கீழே விழுந்து பணிந்து கொள்றாங்க. அவர் ஒன்றை உடைக்கிறார், டக்குன்னு ஒன்று நடக்குது, அடுத்தது உடைக்கிறாரு. டக்கு டக்கு டக்குன்னு 7 ஆண்டுகளில் சகலமும் முடிந்து விடுகிறதாய் காணப்படுகிறது. இது 70வது வாரம், 70வது வாரத்தின் சம்பவங்கள் உங்களுக்கு தெரியும். அடுத்து கிறிஸ்துவனுடைய 2வது வருகை. இயேசு கிறிஸ்து 1வது வருகையிலே வந்தது போலவே பரமேறினது போலவே 2வது வருகையில் ஒலிவ மலையிலே இறங்குவார் என்று சொல்லி அவர் தாமே சொல்லியிருக்கிறார். சகரியா 14வது அதிகாரமும் சொல்லியிருக்கிறது. அதோடு இணைந்து ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் இதற்கு இடைப்பட்ட நாட்களில் நடைபெறும் என்று சொல்லி நம்முடைய நம்பிக்கையா இருக்கிறது. ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வேறு, கல்யாண விருந்து வேறு. கல்யாணம் முதலிலே நடைபெறும், கல்யாண விருந்து பிறகு நடைபெறும். கல்யாண விருந்து பூமியிலே 1000 வருட ஆலையில் நடைபெறுகிறது என்று சொல்லி நம்புகிறோம். அடுத்து அர்மகிதோன் யுத்தம், வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரத்திலே பரிசுத்தவான்கள் எல்லாம் இயேசுவோடு சேர்ந்து வரப்போகிறார்கள். ஆனால் நம்ம யாரும் யுத்தம் பண்ண போறதில்லை. இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரே ஒரு வார்த்தையின் வல்லமை, லட்சக்கணக்கான பேரோ கோடிக்கணக்கான பேரோ ஒரே நிமிடத்தில் செத்து போவார்கள். இயேசு வந்த உடனே செய்கிற பணி கோடிக்கணக்கான பேரை அவர் கொல்ல போறார். நம்ம இன்னைக்கு ப்ரெசென்ட் பண்ற ஜீசஸ் ஏதோ ஒரு பேபி ஜீசஸ், ரொம்ப பொலைட் ஜீசஸ், சாதுவான ஜீசஸ். அவர் வந்த உடனே என்ன சொல்றாரு, அழைப்பு கொடுக்குறாரு, எல்லா கழுகு பருந்து எல்லாம் வச்சிக்கிறவான்னு அவருக்கு ஒரே ஒரு வார்த்தையிலேருந்து பட்டைன்னு சொல்றாங்க. ஆனால் அவருக்கு வார்த்தைக்கு வல்லமையில அத்தனை பேரும் ஒரு செகண்ட்ல யுத்தங்கள் 20 கோடி இராணுவம் எல்லாம் வருதுன்னு இருக்குது. எல்லாரும் ஒரே நொடியில் அவுட்டு. அப்போ அதன் பிறகு 1335 நாளளவும் காத்திருந்து சேருகிறவன் பாக்கியவான். இப்போ இது சபையின் காலம், இன்டர்வல். தானியேல் 9:24. ஹர்பாசோ கிரேக்க வார்த்தை, சபை எடுத்துக்கொள்ளப்படும். இது 70வது வாரம். 70வது வாரத்தை 2ஆக பிரித்து காணப்பட்டிருக்கிறது. பைபிளில் 1260 நாள், 1270 நாள். இந்த பாதியில உடன்படிக்கை வரும்போது உடன்படிக்கை உடைக்கப்பட்டு பாலாக்கு அருவருப்பு வரும். இதுதான் எடுத்துக்கொள்ளப்படுதல். சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே 70வது வாரம் தொடங்காது. அதுக்கிடையில் ஒரு காலம் இருக்குது. என்னவென்று சொன்னால் 70வது வாரம் எப்போ தொடங்கும்னு சொன்னா, ஒரு வேர்ல்டு வைடு ரூலர் அந்தி கிறிஸ்து யூதர்களோடு என்றைக்கு அந்த ஒப்பந்தத்துல கையெழுத்து போடுறானோ அன்னைக்கு தான் என்ன செய்யும், 70வது வாரம் தொடங்கும். சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே அவன் சேர்ல உட்காருவானா தெரியாது. சில நாளுங்கிறாங்க, மேபி சில வருஷங்கள் கூட ஆகலாம். யாரையாவது தேர்ந்தெடுத்து அதுக்கிடையில ஒரு உலக யுத்தம் கன்ஃபியூஷன் ஆகி இன்னும் தான் தலைவன், இவன் தான் நான் உலகத்தை நடத்த சரியானவன் சொல்ல தெரியாது. 2வது வருகை வரும். அப்போ 2வது வருகை வந்தபோது 1260 நாளுன்னு சொல்லுகிறது. தானியேல் ஒரு 1335 நாளளவும் காத்திருந்து சேருகிறவன் பாக்கியவான். கூட ஒரு 75 நாள் எக்ஸ்ட்ரா வரும். இது என்னவென்று பார்க்கும்போது ஃபியூச்சரிஸ்ட் வேத பண்டிதர்களுடைய கருத்து என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்து வந்த பிறகு ஒரு 75 நாள் இருக்கு. முதல் 30 நாள் செம்மறியாடு வெள்ளாடு நியாய தீர்ப்பு, அடுத்த 45 நாள் 1000 வருட தன்னுடைய இந்த உலகத்தை ஆயத்தம் பண்ணுகிறது. 1000 வருட ஆளுகை, வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு, புதிய வானம் புதிய பூமி. இப்போ இவ்வளவு காரியங்கள் காணப்படுகிறது. தொடர்ந்து 1000 வருட ஆளுகை. வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களிலே அந்தி கிறிஸ்து நரகத்திற்கு தள்ளப்படுகிறான், சாத்தான் அடைத்து வைக்கப்படுகிறான், களத்திற்கு தள்ளப்படுகிறான். 1000 வருடம் இயேசு கிறிஸ்து ஆட்சி செய்கிறார். இயேசு கிறிஸ்து ஏசாயா 11ஆம் அதிகாரம் 5 முதல் 9 வசனங்கள்ல என்ன இருக்குது, என்னது, பாம்புக்கு புத்துல பையன் கையை விடுவான், தீங்கு செய்வார்ல, எந்த தீங்கு நடக்காது. இப்போ அதுல ஃபியூச்சரிஸ்ட் இன்டர்பிரிட்டேஷனா தான் நான் கொண்டு வந்துட்டு இருக்கிறேன். நம்ம மகிமை சரீரத்துல போவோம், நாம் புதிய எருசலேமில் இருந்து ஆட்சி செய்வோம். நமக்கு தெரியாது, யாக்கோவின் ஏணியை வச்சு சொல்லுவாங்க, ஏறுகிறதும் இறங்குகிறதுமா இருந்தாங்க தேவதூதர். அதே போல நம்மால வர முடியும், போக முடியும். இயேசு கிறிஸ்து இஸ்ரவேலை மையமாய் வைத்து
யோசபாத்தின் பள்ளத்தாக்கில் தான் எல்லாரையும் கூட்டி சேர்த்து வெள்ளாடு செம்மறியாடு நியாய தீர்ப்பு பிரித்து விட்டு அதற்கு பிறகு பெரிய பள்ளத்தாக்கு உருவாகும், சமபரப்பாகும், லெவல் பண்ணப்படும். எருசலேம் தேவாலயம் அந்தி கிறிஸ்துக்கு தேவாலயத்தை புதுப்பிப்பாரா இல்லை புதிய தேவாலயம் கட்டுவாரான்னு நமக்கு தெரியும். புதிய தேவாலயமாக தான் இருக்கணும். எஸ்ஐக்கு 40 48 வரை உள்ள அதிகாரங்களில் 1000 ஆண்டு ஆளுகை தேவாலயம் பற்றி அது இருக்குது. அது ஓய்வு நாளில் தான் திறந்திருக்கும். அந்த ஆலயத்துக்கு வரலன்னா அந்த தேசத்தாருக்கு மழை பெய்யாதுன்னு சொல்லியெல்லாம் இருக்குது. நாம் புதிய எருசலேமிலோ நாம் இருந்து கொண்டு ஆட்சி செய்ய வர முடியும். இஸ்ரவேல் உலகத்தை ஆளும், சபை கிறிஸ்துவும் இஸ்ரவேலை ஆளுவார்கள் இந்த கணக்கில் இருக்கும். ஏன்னு சொன்னால் அங்கே என்டர் ஆகுறவங்க புறஜாதிகளும் இஸ்ரவேல் மக்களும் மகிமை அடையாத சரீரத்தில் அவங்களுக்கு பிறக்கிற பிள்ளைங்க பாவ இதில் தான் பிறக்கும், மறுரூபமாகல. அவங்களுக்கு அந்த இயேசு கிறிஸ்து இருப்பு கோலால் ஆளுவார். அதனால் பயந்து எடுத்துக்கிட்டு இருப்பான் அப்படியே. ஆனால் அந்த அட்மாஸ்பியர்லாம் நல்லா மாறுறதுனால 100 வயசு வரைக்கும் வாலிபனாக இருந்துகிட்டே சாகும் போதே வாலிபனாக சாவான். என்றாலும் சிலவன் எல்லாம் முறுமுறுத்துட்டு இருப்பான், இன்னத்தை இது கொடுங்கோல் ஆட்சி, நமக்கு பாவம் செய்ய வழி இல்லையே அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு. செம்மறியாடு வெள்ளாடு நியாய தீர்ப்பில் செம்மறியாடுகளை பார்த்து சொல்கிறாரு, அவங்க கேட்குறோமா யாருன்னு எங்களுக்கு தெரியாதுன்னு அவங்க சொல்கிறாரு, பசியாக இருந்தால் என்ன செய்தீங்க இதை செய்தீங்கன்னு. இஸ்ரவேலுக்கு யார் யாரெல்லாம் உதவி செய்தாங்களோ அந்த காலத்தில் இஸ்ரவேல் இயேசுவை ஏற்றுக்கொண்டனால சிதறடிக்கப்படுவாங்க, இவன் விரட்டுவான். இவங்களை யார் யாரெல்லாம் ஏற்றுக்கொள்றாங்களோ இயேசு அவங்களே எல்லாம் தன்னுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க அலோவ் பண்ணுவார், 1000 வருட அரசாட்சிக்கு அலோவ் பண்ணுவார். அப்போ நம்ம தான் இருக்கணும்னா அங்கே ஆள்றதுக்கு யாருமே இல்லையே. வெளிப்படுத்தும் வாக்குத்தத்தங்கள் கொடுத்துருக்கு, ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். இப்போ கிறிஸ்தவன் அதிகாரத்துக்கு சம்மந்தம் இல்லை. நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற ஜாதிகளை அரசாளும். அன்றைக்கு இருக்கிற அவங்களுக்கு ஃபுல் ரெவலேஷன் அன்றைக்கு கொடுக்கப்படும் கர்த்தரை குறித்து. இன்றைக்கு இருக்கிறவங்களாம் போக மாட்டான். அன்றைக்கு இருக்கிற கூட்டத்தில் ஒரு கூட்டம் இஸ்ரவேலை எதிர்த்து உயிரையும் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கணும். அந்தி கிறிஸ்து வரட்டும் போது இவங்க எல்லாம் அவங்களை ஏற்றுக்கொள்ளணும்னா தங்களும் கர்த்தரை அறிந்து கொண்டு ஏதோ ஒரு வகையில் ஏற்றுக்கொண்டாங்க நம்புகிறோம். அப்போ கடைசியில் இவங்களுக்கு பிறக்கிற பிள்ளைங்கள்லாம் அதே பாவ சரீரத்தில் பிறக்கும். சிலது முரட்டாட்டம் உள்ளதாக தான் இருக்கும். 100 வயது சென்ற பாவியோ சபிக்கப்படுவான்னு ஒரு வசனம் இருக்குது. இஸ்ரவேல் ஜனங்கள் போவாங்க, மில்லினியம்ல போவாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் மறுரூபமாக மாட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள்ல 3/2 பங்கு செத்துருவாங்க. சகரியா 14 அதிகாரத்துல 3/2 பங்கு சாவாங்க, 1 பங்கு பிழைப்பாங்க. பிழைக்கிறவங்க எல்லாம் மில்லினியம்ல போவாங்க. அவங்களுக்கு உயிர்த்தெழுதல் சரீரம் கிடையாது, அவங்களுக்கு பிள்ளை பிறக்கும், கல்யாணம் செய்வாங்க. அவங்களோட சேர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கூட பக்கபலமா நின்றவங்களையும் அலோவ் பண்ணுவார். இவங்களுக்கு பிறக்கிற பிள்ளைங்க தான் பாப்புலேட் பண்ண மில்லினியம். இது முடியும் போது இது முடியும் போது அவன் விடுதலை ஆவான். அப்போ சாத்தான் என்ன செய்கிறான், திரும்ப ஒரு கூட்ட ஜனங்களை தனக்கென்று என்ன செய்கிறான், தெரிந்து கொண்டு வஞ்சித்து யுத்தம் பண்ண போகிறான். இப்போ என்னது, உடனடியாக வானத்திலிருந்து அக்கினி இறங்கி பட்சிக்கிறது, வான பூமியை காணல, வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. இந்த எல்லா நியாய தீர்ப்புகளிலும் இயேசு தான் ஜட்ஜா இருக்க போறாரு, ஃபாதர் கிடையாது. இயேசு சொல்லிட்டாரு, பிதா ஒருவனையும் நியாய தீர்ப்பு செய்யாமல் அத்தனை அதிகாரமும் இயேசுவுக்கு கொடுத்திருக்கிறாரு. சபைக்கு நியாய தீர்ப்பு கொடுக்க போறது இயேசு கிறிஸ்து. 2ஆம் வருகையில செம்மறியாடு வெள்ளாடு நியாய தீர்ப்பு இயேசு கிறிஸ்து, வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு இயேசு கிறிஸ்து. அடுத்து புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம். ஆண்டவர் அடுத்த ஒரு புதிய வானத்தை அவர் வைத்திருக்கிறார் என்று பைபிள் சொல்லுகிறது. எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியாது. தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதாய் காணப்படுகிறது. பழையதொன்னு காணல. புதிய பூமி, புதிய எருசலேம். அதுக்கு 12 வாசல்கள், 12 கதவுகள் காணப்படுகிறது. அதில் அப்போஸ்தலருடைய பெயர்கள் இருக்கிறது, 12 கோத்திர பிதாக்களுக்கு பேர் இருக்கிறது, ஜீவ விருட்சம் இருக்கிறது. ஜீவ விருட்சத்தின் கனியை நாம் புசிக்க உரியவர்களாய் காணப்படுகிறோம். அப்போ இவ்வளவுதான் இறுதி காலவில் தொடர்ந்து நித்தியமாய் நாம் அவரோடு இருக்க போகிறோம். அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது, என்ன செய்ய போறான்னு தெரியாது. நித்தியமா அவரோடு இருக்க போகிறோம். இதுல சில கருத்துக்கள் உண்டு. பிதாவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் ஆட்சி செய்வார்கள் இருக்கு, அவருடைய முகத்தை பார்ப்பார்கள் இருக்கு. இதுல பிதாவுக்கு முகத்தை நம்ம பார்க்க முடியுமா, பார்க்க முடியாதான்னு சொல்லி வெளிச்சமா இருப்பார். பிதாவுக்கு முகத்தை பார்க்க முடியுமா, பார்க்க முடியாதான்னு சொல்லி பார்க்கலாம் என்று சொல்லி கருத்துக்கள் இருக்கிறது. இப்போ இவ்வளவுதான் எஸ்கட்டாலஜி. இப்போ இவ்வளவு இருக்கிறனாலதான் இப்போ நம்ம வரிசைப்படி பார்த்தோம். இதுல என்னென்ன வித்தியாசம் இருக்குன்னு பார்த்தா, முதலாவது ப்ரீமில்லினியலிசம், 1000 வருட ஆளுகைக்கு முன் இயேசு வருவார். இயேசு வந்த பிறகுதான் 1000 years தொடங்கும் என்று சொல்றாங்க. அது வரைக்கும் உலகம் மோசமாகிட்டே தான் இருக்கும். என்னதான் எவன் செய்தாலும், எவன் ஆட்சிக்கு வந்தாலும் நல்லாட்சி வராது. இயேசு திரும்ப வந்துதான் 1000 years ஆட்சி கொண்டு வருவார். அதை ப்ரீ மில்லினியலிசம், மில்லினியலிசத்துக்கு முன்னாடி வருகை நடக்கிறதுனால ப்ரீ மில்லினியலிசம். இதுல 3 இது இருக்குது. இப்ப இதுலயே என்ன இருக்குது, 3 இருக்குது.
ப்ரீமில்லியனிசம். இது வந்து ப்ரீமில்லியனிசம். சிலுவை மரணம், சபை எடுத்துக்கொள்ளப்படுதல், உபத்திரவ காலம், 1000 வருட ஆளுகை. இப்போ இதுதான் ப்ரீமில்லியனிசம். இதில் 3 இது இருக்குது. ஒன்று ப்ரீ ட்ரிபுலேஷன் ராப்சர், சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் 7 ஆண்டு உபத்திரவத்துக்கு முன்ன நடக்கும். ப்ரீ மில்லியனில் என்ன சொல்லுது? இயேசு கிறிஸ்து வந்த பிறகுதான் 1000 ஆண்டு ஆளுகை தொடங்கும். அதுக்கு முன்னே 7 ஆண்டு உபத்திரம் இருக்குன்னு ப்ரீ மில்லியனில்ஸ் எல்லாம் நம்புறாங்க. இதெல்லாம் ஃபியூச்சரிஸ்ட், ஃபியூச்சர்ல நடக்கிறது. அதுல வந்து இந்த 7 ஆண்டுக்கு முன்ன சபை எடுத்துக்கொள்ளப்படும் என்று சொல்லுகிறவர்கள் ப்ரீ ட்ரிபுலேஷன் ராப்சர்லை நம்புகிறார்கள் இருக்கிறார்கள். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 9வது வசனம். தேவன் நம்மை உபத்திரவத்திற்கு என்று அழைக்காமல் அவரால் ரட்சிக்கப்படும்படிக்கு அழைத்திருக்கிறார். இன்னொரு கூட்டம் சொல்லுகிறது உபத்திரவத்துக்கு முன்ன சபை போகாது, உபத்திரத்துக்கு நடுவில் போகும். அந்த 2 சாட்சிகளுடைய ஊழியத்தை எப்போ கொண்டுருவாங்கன்னா முதல் 3 ஆண்டில் கொண்டுருவாங்க. முதல் 3 ஆண்டுகள் அவங்க ஊழியம் செய்வாங்க. 1,44,000 செய்வாங்க. கிறிஸ்தவர்களும் இருப்பாங்க. கிறிஸ்தவங்களுக்கு முதல் 3 ஆண்டு அந்தி கிறிஸ்துவ உபத்திரவம் தான் இருக்கும். அவன் குதிரை வருவான் போவான், அது அழிவு நடக்கும், இயற்கையில் நடக்கும். கோபக்கலசலங்கள் வந்து 2வது 3 ஆண்டு. அதனால என்ன சொல்றாங்கன்னா மனுஷனுக்கு உபத்திரவத்தில் சபை இருக்கும், தேவனுக்கு உபத்திரவத்தில் என்ன செய்யாது, சபை மாற்றப்படும். சாட்சிகள் 2 பேரும் மேலே போகும்போது சபையும் சேர்ந்து பரலோகம் போய்விடும் என்று சொல்லி மிட் ட்ரிபுலேஷனிஸ்ட் நம்புகிறார்கள். போஸ்ட் ட்ரிபுலேஷனிஸ்ட் உபத்திரவம் 7 ஆண்டு. 7 ஆண்டு முடிகிற வேளையில இங்கே என்ன செய்வோம், உடனடியாக நம்ம பறப்போம், இயேசு கிறிஸ்துவை பார்ப்போம். பார்த்தகையோட என்ன செய்வோம், திரும்ப வந்து 1000 வருட ஆளுகை தொடங்குறதா இருக்குது. இவங்க என்ன கொண்டுருவாங்கன்னா 2 சாட்சிகளுக்கு ஊழியத்தை கடைசி 3 ஆண்டு கொண்டுருவாங்க. கடைசி 3 ஆண்டுல தான் சாட்சி ஊழியம் செய்வாங்க. அவங்க மறிப்பாங்க. உயிர்த்தெழும் போது நாமும் எழும்புவோம். இன்னொன்று இவங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், இந்த உபத்திரவ காலத்தின் நடுப்பகுதியில் பாதிக்க பிறகுதான் என்னது மகா உபத்திரம் வருது. மகா உபத்திரவத்தில் தான் சாட்சி ஊழியம் செய்வாங்கன்னு சொல்லுவாங்க. தேவனுக்கு கோபகலசம் ஊற்றப்படுது. நம்ம ப்ரீ ட்ரிபுலேஷனிஸ்ட் என்ன சொல்கிறாங்க, தேவனுக்கு கோபத்தில் நம்ம இருக்க மாட்டோம், மாற்றிடுவார். மிட் ட்ரிபுலேஷன் என்ன சொல்கிறாங்க, தேவனுக்கு கோபம் பாதியிலேருந்து தான் தொடங்கும், நம்மளை மாற்றிடுவார். போஸ்ட் ட்ரிபுலேஷனிஸ்ட் என்ன சொல்கிறாங்க, தேவனுக்கு கோபத்தின் மத்தியிலையும் நம்ம இருப்போம். எப்படி கோசேன் பகுதியிலே இஸ்ரவேலர்கள் தேவனால் பாதுகாக்கப்பட்டார்களோ 10 வாதம் வரும்போது இவங்க நாட்டில் ஒரு அழிவும் வரல, பாதிப்பு இல்லை, உலகம் எல்லாத்துக்கும் வந்து இவங்களுக்கு வரும். அதே போல் தேவனுக்கு கோபம் இவங்களை ஒன்றுமே பாதிக்காது என்று சொல்லி நம்புகிறார்கள். இயேசு வருவாருன்னு நம்பணும், நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம் நம்பணும், 2 உயிர்த்தெழுதல் உண்டுன்னு நம்பணும், நித்தியத்துக்கோ நித்திய ஜீவனுக்கோ நித்திய அழிவுக்கோ நம்பணும். இதுதான் பேசிக். இது வந்து நமக்கு தெளிவா இல்லை, வரிசைப்படி இல்லை. அதனால நான் ஒரு வரிசையில் இதை போடுவேன், ஒருத்தர் இன்னொரு வரிசையில் போடுவார். இதனால தான் இது வந்து ரொம்ப ஹார்ட் சப்ஜெக்ட். ப்ரீ ட்ரிபுலேஷன் ஏன் பாசிபிள், நான் நினைக்கிறேன் ப்ரீ ட்ரிபுலேஷன் தான் பாசிபிள். ஏன்னு சொன்னால் ஆட்டுக்குட்டியான இருக்க கல்யாண விருந்து எப்போ நடக்கும், சபையினுடைய பீமா ஜட்ஜ்மெண்ட் 1 கொரிந்தியர் 3 2 கொரிந்தியர் 5 நாம் எல்லாரும் கிறிஸ்துவ நியாயசனத்திற்கு முன்பாய் நின்று அவனவனுக்குரிய கணக்கை நம்ம ஒப்புவிக்கணும். நமக்குரிய கிரீடங்களோ பரிசோ ஆளுகை எதையோ பெற்றுக்கொள்ளணும். நித்திய ஜீவி எந்த கிரீடம் 5 கிரீடம் இருக்குது, ஏதாவது ஒன்று பெற்றுக்கொள்ளணும். பெற்றுக்கொண்டு தான் அந்த அதிகாரத்தை தான் 1000 வருட ஆளுகையில் ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன்னு சொல்கிறாரு. அப்போது போஸ்ட் ட்ரிபுலேஷன் இருந்ததுன்னா எப்போ இதெல்லாம் நடக்கும், பீமா ஜட்ஜ்மெண்ட் எப்போ நடக்கும், ஜாதிகள் மேல் ஆளுகை எப்போ வரும், செம்மறியாடு வெள்ளாடு அப்போ யார், இதில் பல குழப்பங்கள் வரும். அதனால் ப்ரீ ட்ரிபுலேஷன் ராப்சர் தான் பாசிபிளாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் நம்புறது. இருக்கலாம், இது நம்பாதவெல்லாம் கள்ளன்னு கிடையாது. இயேசு வந்துட்டாருன்னு சொல்கிறது தான் மகா பெரிய குற்றம். இது வந்து இப்போ நம்ம பார்க்கும்போது இது ப்ரீ ட்ரிபுலேஷன் ப்ரீமிலியனிசம். உபத்திரவத்துக்கு முன்னே சபை போகுது, உபத்திரம் முடியுது வருது, 1000 வருட ஆளுகை நியாய தீர்ப்பு. போஸ்ட் ட்ரிபுலேஷன் எப்படி சொல்லுது, உபத்திரவ காலத்திலே சபை இருக்குது, இங்கே மாற்றப்படுது, மாற்றப்பட்ட கையோட வருது, 1000 வருட ஆளுகை நியாய தீர்ப்பு என்று சொல்லி சொல்லுகிறது. இன்னொன்று இருக்கிறது போஸ்ட் மில்லியனிலிசம். நம்ம இதுவரைக்கும் பார்த்தது ப்ரீ மில்லியனிலிசம்ல 3 வியூ. அதில் நான் வந்து ப்ரீ ட்ரிபுலேஷனிஸ்ட். இப்போ போஸ்ட் மில்லியனிலிசம் என்று சொல்லும்போது இயேசு கிறிஸ்து 1000 வருட ஆளுகை முடிவது, இயேசு கிறிஸ்து வந்து துவங்குவார் என்று சொல்லி இவர்கள் நம்ப மாட்டார்கள். இயேசு கிறிஸ்து பரமேறினார் இல்லையா, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு, அப்போவே இயேசு கிறிஸ்துவுக்கு ஆளுகை ஆரம்பித்து விட்டது என்று சொல்லி விட்டார்கள். அப்போ இதெல்லாம் ஒரு காலம் இருக்குதான். அப்போ 1000 வருட ஆளுகை முடியுமா, முடியும் போது தான் யார் வருவா, இயேசு கிறிஸ்து வருவார். சாத்தான் அப்போ தான் யுத்தம் பண்ணுவான், சண்டை நடக்கும்.
புதிய வானம் புதிய பூமி உருவாக்கப்படும். மில்லியனிசம்னு ஒன்று இருக்குது. மில்லியனே ஒன்றே கிடையாது, அது வந்து துர்போதனை. மில்லியனே ஒன்று ஏன்னா லேக் ஆஃப் மில்லியனிசம். என்னைக்காவது ஒரு நாள் ராப்சர் நடக்கும். இன்னைக்கோ நாளைக்கோ 10 வருஷமோ 50 வருஷமோ 100 வருஷமோ 1000 வருஷமோ 5000 வருஷமோ 10,000 வருஷமோ ஒரு அடையாளம் கிடையாது. என்னைக்கோ திடீர்னு நடக்கும். உடனே என்ன நடக்கும்? வருகை நடக்கும். உடனடியாக சகலவற்றுக்கும் முடிவுண்டாகும் என்று சொல்லி இப்படி வியாக்கியானம் இருக்கிறது. இதில் உள்ள கோளாறுலாம் என்னன்னு சொன்னால் மில்லியனிசத்துக்கு 1000 இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 1000 ஆண்டுகள்னு பைபிளில் ஒரே ஒரு சாப்டரில் 2 வசனம் ஒரே சாப்டரில் தான் இருக்குது. 1000 ஆண்டு ஆளுகை செய்தார்கள். 1000 ஆண்டு முடியும் போது காவலிருந்து விடுதலையாகணும். அப்போ இந்த 1000 ஆண்டுன்னு சொன்னால் லிட்ரலாக 365 வருஷமா, யூதர்களுக்கு 360 நாள் உள்ள கேலண்டரா? எந்த கேலண்டரு? அலிகோரிக்கல ஏன்னா கடலிலிருந்து ஒரு மிருகம் வந்துன்னு இருக்குது. அதை போல இதுவும் அப்படி இருந்துட்டு போயிடக்கூடாதா? ஆனால் இதற்கு நான் கொடுக்கிற மறுப்புரை, ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த அனைத்து வாக்குத்தத்தங்கள் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை. அன்கண்டிஷனல் கவர்னன்ட்ல உங்களுக்கு டீச் பண்ணேன். கண்டிஷனே இல்லாமல் வாக்குத்தத்தம் கொடுத்தார். இந்த இடம்லாம் உனக்கு சொந்தம்பா, உன் தேசத்தாருக்கு சொந்தம், உனக்கு ஜனத்துக்கு இவையெல்லாம் சொந்தமா தர்றேன். இன்னும் அவர்கள் சுதந்திரிக்கவில்லை. ப்ரீ மில்லியனிலிஸ்ட் என்ன நம்புகிறாங்க? 1000 ஆண்டு ஆளுகையில இஸ்ரவேலுக்கு என்னெல்லாம் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணாரோ அத்தனையும் அவங்க கையில கொடுத்துருவாரு. அவ்வளோ ஆண்டு கொள்ளுங்கள், அவ்வளோ அவங்க எழுக, இனிமே நடக்கும். அப்போ இது வந்து இல்லைன்னு சொன்னா தேவரே அப்போ பொய்யரா? அப்போ ஏன் நடக்கல? தேவன் சொன்னார் இல்லையே உனக்கு நிச்சயமா தருவேன், ஏன் அப்போ கொடுக்கல? இதுவரை கூட அப்போ வல்லமை இல்லாதவரா? கொடுக்க முடியாம போயிட்டா? முழுமையா அவர்கள் முழுமையா சுதந்திரிக்கல. ஆபிரகாமுக்கு சொன்ன அந்த மோசைக்கான இந்த மலை வரைக்கும் அங்க வரை எழுதுறதுன்னு இன்னும் சுதந்திரிக்க முடியல. இவைகளை வியாக்கியானப்படுத்தும் போது எப்படி வியாக்கியானப்படுத்துறாங்கன்னு சொன்னா, ஒன்று கவர்னன்ட் தியாலஜி, இன்னொன்று டிஸ்பென்சேஷனல் தியாலஜி, இன்னொன்று கிங்டம் டொமினியன் தியாலஜி. இந்த 3 தான் எல்லா சர்ச்சில் ஏதாவது ஒன்று இந்த தியாலஜியை வச்சு தான் இந்த இன்டர்பிரிட்டேஷன் எல்லாம் வரும். முதலாவது சூப்பர் செஷனிசம் என்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால அது என்ன சொன்னால், இஸ்ரவேலுக்கும் தேவனுக்கு இனி சம்பந்தம் இல்லை, அன்னையோட முடிஞ்சு போச்சு. இனிமேல் இஸ்ரவேலுக்கு தேவனுக்கு பிளான்ல ஒன்றுமே கிடையாது. இனி சபை புதிய இஸ்ரவேல் என்ற உபதேசம். இஸ்ரவேலை குறித்து தேவன் திட்டம் முடிந்து போகல. ஆனால் பெருவாரியான சபைகளுக்கு நம்பிக்கை இஸ்ரவேலுக்குள்ள அத்தனை வாக்குத்தத்தமும் சபைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயாச்சு. அதை சூப்பர் செஷனிசம் சொல்லுவாங்க, இல்லை ரீப்ளேஸ்மெண்ட் தியாலஜின்னு சொல்லுவாங்க. ரீப்ளேஸ் ஆயிட்டு சர்ச்சை என்ன செய்துட்டு இதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இதோடு இணைந்தது தான் கவர்னன்ட் தியாலஜி. இந்த சிஎஸ்ஐ சர்ச்சில் உள்ள எல்லா நம்பிக்கை கவர்னன்ட் தியாலஜி. அவங்க இஸ்ரவேலுக்குன்னு அதை நம்ப மாட்டாங்க. இஸ்ரவேல் தேவனுக்கு பார்வையில் அப்படி ஒன்றே கிடையாது, சபை தான் இன்றைக்குன்னு சொல்லி என்ன செய்வாங்க, அவனுடைய நம்பிக்கை. சிஎஸ்ஐ சர்ச்சஸ், ஆங்கிலிக்கன் சர்ச்சு, லுத்தரன் சர்ச்சு. கவர்னன்ட் தியாலஜியில 3 கவர்னன்ட் சொல்லுவாங்க. நான் 7 கவர்னன்ட் சொன்னேன். 3 கவர்னன்ட்னா கவர்னன்ட் ஆஃப் ஒர்க், கவர்னன்ட் ஆஃப் ரிடம்ஷன், கவர்னன்ட் ஆஃப் கிரேஸ். முதலாவது கிரியையினுடைய உடன்படிக்கை, ஆதாமோட, அவன் ஃபெயில் ஆனான். 2வது மீட்பின் உடன்படிக்கை, யாருக்கெல்லாம் பிதாவுக்கும் குமாரனுக்கும். எப்படி போட்டாங்களாம்? மனிதனை மீட்கிறதுக்கு ஒரு பிளான், திரித்துவத்துக்குள்ள ஒரு பிளானை போட்டாங்களாம். கவர்னன்ட் ஆஃப் கிரேஸ் என்னது? இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாய் இந்த 3 உடன்படிக்கை மட்டும்தான் நம்புவாங்க. இடையில மோசேன்னு சீனாய் மலை உடன்படிக்கை நம்ப மாட்டாங்க. பாலஸ்தீனில் லேண்ட் கவர்னன்ட், தேசத்தை குறித்த உடன்படிக்கை நம்ப மாட்டாங்க. அபிரகாமோடு செய்த உடன்படிக்கை அதெல்லாம் கணக்கில் எடுக்க மாட்டாங்க. எடுத்தா இஸ்ரவேலுக்கு முக்கியத்துவத்தை நம்ம சொல்லி ஆகணும். இதோடு இணைந்தது கிங்டம் டொமினியன் தியாலஜி. இது என்னன்னு சொன்னா, சபை உலகத்தை ஆட்சி செய்யும். கிங்டம் டொமினியன், இயேசு கிறிஸ்து சபையின் மூலமா உலகத்தை ஆள்றார், அதனால சபை உலகத்தை ஆட்சி செய்யணும். கத்தோலிக்கத்துக்கு இதெல்லாம் அப்படிதான் வந்தது. சர்ச்சு உலகத்தை ஆட்சி செய்யணும். நம்மள இயேசு ஆட்சி செய்யறாரு. யார் மூலமா? போப்பு மூலமா. அப்ப நம்ம என்ன செய்யணும்? நாம உலகத்தை ஆட்சி செய்யணும். மிஷனரிகளெல்லாம் எதுக்கு வந்தாங்க? நம்ம அவருக்கு ரெப்ரசன்டேட்டிவ், நம்ம சர்ச்சுக்கு ஆளுகைக்கு கீழே என்ன கொண்டு வரணும். அப்போதான் என்ன நிறைவேறும்? பைபிள் ப்ராஃபஸி நிறைவேறும். இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்ன கிங்டம் டொமினியன், நம்முடைய சர்ச்சினுடைய கிங்டம் உலகம் எங்கும் போனோம். இன்னொன்னுதான் டிஸ்பென்சேஷனல், கால சகாப்தம். இப்போ டிஸ்பென்சேஷன் சொல்லும் போது உங்களுக்கு தெரியும், கால சகாப்தம், அறியாமையின் காலம், மனசாட்சியின் காலம், நியாயப்பிரமாணத்தின் மனித அரசாட்சி நீக்கம், நியாயப்பிரமாணம், கிருபை, அடுத்தது கிங்டம் டிஸ்பென்சேஷன், அரசாட்சி நீக்கம். இதில் வரும்போது தான் நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருந்தோம் இல்லையா, ராப்சர், எடுத்துக்கொள்ளப்படுதல், 7 ஆண்டு உபத்திரம், 70வது வாரம், மிட் ட்ரிபுலேஷன், போஸ்ட் ட்ரிபுலேஷன், இயேசு கிறிஸ்துவின் வருகை, அடுத்தது செம்மறியாடு வெள்ளாடு, 1000 ஆண்டு ஆளுகை, கோகுமாக 2வது யுத்தம்,
உலகத்தின் முடிவு, இதெல்லாமே டிஸ்பென்சேஷனல் தியாலஜியை பேஸ் பண்ணுறவங்க திட்டமாய் நம்புகிற காரியம். இப்போ நானும் அதை தான் விசுவாசிக்கிறேன். அதுதான் லிட்ரலாக நம்ம பைபிள் எடுக்கிறோம். இதுக்கு வியாக்கியானம் அதுக்கு அப்படி போகாமல் 1000 ஆண்டுன்னு சொன்னால் அது ரொம்ப நீளமாக இருக்கும் போல இருக்குன்னு சொல்லி போக 1000ன்னா 1000 ஆண்டு. பைபிளை விளக்கு தெரியாது என்ன பைபிளை விளக்கும் போது ஒரு பிரின்சிபிள் உண்டு. அன்லெஸ் இட் கால்ஸ் ஃபார் அன் அலிகாரிக்கல் இன்டர்பிரேட் யூ ஷுட் நாட் இன்டர்பிரேட் இட் அலிகாரிக்கலி. அது தேவை வர்றது வரைக்கும் அலிகாரிக்கலாக நம்ம போகக்கூடாது. அதுக்கு சூழ்நிலை வர்றது வரைக்கும் லிட்டரலாக நம்ம இன்டர்பிரேட் பண்ணணும். அதுக்கு சூழ்நிலை வரும். எனது வரும் கடலிலே இருந்து ஒரு மிருகம் 7 கொம்பு 10 தலை அப்படின்னு வரும். அதுக்கு நம்ம இன்டர்பிரேஷன் பண்ணணும், அலிகாரிக்கலாக நம்ம பண்ண வேண்டியது இருக்கிறது. இப்போ இவ்வளவுதான் என்ன இருக்குது, வியாக்கியானங்கள் காணப்படுகிறது. இப்போ நம்ம பார்க்கும்போது இவ்வளவு நம்ம இப்போ டிஸ்பென்சேஷனல் இன்டர்பிரிட்டேஷனை நம்புகிறோம். முக்கியமான பார்க்கும்போது இது எஸ்கட்டாலஜி, இதுக்குள்ளே அவ்வளோ வந்துட்டு. இது மில்லியனில் நம்ம பார்த்தோம் 1000 ஆண்டு ஆளுகன்னு ஒன்றே கிடையாது. இது போஸ்ட் மில்லியனல், இப்போ 1000 ஆண்டு ஆளுகை இருக்குது. இது முடிஞ்ச பிறகு இயேசு வருவார். இது ப்ரீ மில்லியனல், இனிதான் என்ன செய்யும், இயேசுக்கு வருகை நடக்கும். இப்போது மில்லியனலுக்கு ஒரு பிரிவு தான் பிரிட்டரிசம், எல்லாம் முடிஞ்சு போச்சு. 1000 வருட ஆளுகை கிடையாது, தீர்க்க தரிசனம் முடிஞ்சு போச்சு, மிச்சம் இருக்கிறது வருகை மட்டும்னு சொல்லி கொஞ்சம் பிரிட்டரிஸ் நம்புகிறாங்க. அப்போது இதுக்கு கீழே ப்ரீ ட்ரிபுலேஷன், இங்கே மிட் ட்ரிபுலேஷன், போஸ்ட். இதை சக் மிஸ்லருங்கிற ஸ்காலர் போட்ட டயக்ராம். அவருக்கு டீச்சிங்ஸில் நிறைய காரியங்கள், எஸ்கட்டாலஜியில் நிறைய காரியங்கள் நான் ஒத்துக்கொள்வேன். அப்போ இவர் எப்படி கொண்டு வராருன்னா, இது ஹெர்மெனெட்டிக்ஸ் பைபிளை விளக்குறது, இது லிட்ரல், இது அலிகாரிக்கல். அப்போது 1000 வருட ஆளுகை கிடையாது, உபத்திரவ காலத்துக்கு முடிஞ்ச பிறகு தான் இயேசு வருவார். இப்படியெல்லாம் சொல்கிறது மெனி டினாமினேஷன்ஸ், உலகளாவிலே அநேக சபைகள் நம்புகிறது 1000 வருட ஆளுகை கிடையாது, உபத்திரவ காலம்னு ஒன்று கிடையாது, சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு 7 ஆண்டுகள் அந்த பரிசுகள் பெறுவதோ ஒன்றுமே கிடையாது. வருகை நடக்கும் என்னைக்காவது ஒரு நாள் உடனே எல்லாம் முடியும். அது இன்னைக்கு 10,000 வருஷம் கழித்து நடக்கலாம். அதனால் அவர்கள் கவலையே கிடையாது. இயேசு இன்னைக்கு வந்தா என்ன, நாளைக்கு வந்தா என்ன, நாளைக்கு உலகில் உள்ள பெருவாரியான டினாமினேஷன். இது லிட்டரலாய் எழுதப்பட்டது போலவே பைபிளை போதிக்கிறது. ஹெர்மெனெட்டிக்ஸ் இங்கே லிட்ரல், இங்கே போக போக அலிகாரிக்கலாய் போகிறது. இப்போ இது நமக்கு தெரிஞ்சு என்னத்துக்கு? இப்போது ஆரம்பத்தில் கேட்டேன் எஸ்கட்டாலஜி பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு, 2 வார்த்தை சொன்னாங்க. இவ்வளோதான் எஸ்கட்டாலஜிங்க. நான் சொன்னது அவ்வளவும் இன்ட்ரோடக்ஷன் டு கிறிஸ்டியன் எஸ்கட்டாலஜி. இதுக்குள்ள ஒவ்வொன்றுக்குள்ளேயும் பல தீசிஸ் பண்ணியிருக்கிறாங்க, பல டிசர்டேஷன் பண்ணியிருக்கிறாங்க. பெரிய பெரிய ஸ்காலர்ஸ், ரட்சிக்கப்பட்ட மிஷனரி பணி செய்த கர்த்தரால் வல்லமையால் பயன்படுத்தப்பட்டவர்கள் இதில் பல கோட்பாடுகளை வச்சுருக்கிறாங்க. இன்றைக்கும் பயன்படுத்தப்படுகிறவர்கள். ஏன் இப்படி ஒரே பைபிள், ஒரே பரிசுத்த ஆவியானவர், ஏன் இப்படி வியாக்கியானங்கள் வருகிறதுன்னு ஒரு 2-3 காரணத்தை மட்டும் சொல்கிறேன். ஒன்று, பைபிள் tells about the certainty of his coming, not the sequence of his coming. certainty பற்றி தான் பைபிள் அடிச்சு சொல்லுது. he will come again, அவர் திரும்ப வருவார், அவர் எல்லாவற்றையும் அவருடைய ஆளுகைக்கு எடுத்துக்கொள்வார், எல்லாத்தையும் தலைகீழாய் மாற்றுவார், பாவிகளை ஒழிப்பார், சத்ருவை அழிப்பார், நீதிமான்களோ சூரியனை போல பிரகாசிப்பாங்க. இனிமே நடக்க போகுது. இது சர்டனிட்டியா திரும்ப திரும்ப சொல்லப்படுது. சீக்வன்ஸ் பைபிள்ல இல்லை. இப்போ ஆதியாகமம் இப்போ 2ஆம் அதிகாரத்துல முதலாவது எடுத்துக்கொள்ளப்படுதல், அதை தொடர்ந்து 7 ஆண்டுகள் நடைபெறுவதா இருக்கும். முதல் 3.5 ஆண்டுகள் இது நடைபெறும். வருஷப்படுத்தி பைபிள்ல சொல்லலை. அங்கங்க இப்போ ஒரு தீர்க்கதரிசிக்கு கொஞ்சம் கிடைக்கும். ஏசாயாவுக்கு கொஞ்சம் பார்த்தாரு. ஒரு குறிப்பிட்ட காலம் வருது, சிங்கம் ஓனாயெல்லாம் சின்ன பையன் எல்லாம் சேர்ந்து கிடக்குறாங்க. எப்போனா அவருக்கு என்னன்னே அவருக்கு தெரியாது, அதை எழுதி வச்சிருக்காரு. ஒவ்வொரு தீர்க்கதரிசிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கிடைச்சிது. யோவானுக்கு கொஞ்சம் கிடைச்சிது. பவுலுக்கு சபை எடுத்துக்கொள்ளப்படுதலை பற்றி பவுலுக்கு தான் கிடைச்சி. இயேசு சபை எடுத்துக்கொள்ளப்படுதலை பற்றி சொல்லவே இல்லை. பவுலுக்கு அவர் சொல்றார், இது ஒரு ரகசியத்தை அறிவிக்கிறார், அது ஒரு மிஸ்ட்ரி. அதனாலதான் இயேசு ஒலிவமலை பிரசங்கத்திலே 2 பேர் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் சொல்லும்போது சபை எடுத்துக்கொள்ளப்படுதலை பற்றி இல்லை, தூதர்கள் 4 புறத்துல இருந்து கூட்டி சேர்ப்பாங்கன்னு தான் சொன்னார். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முறை முதற்கொண்டு மறுமுறை வரைக்கும் கூட்டி சேர்ப்பார்கள். இப்போ ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி இருக்கிறாங்க. இப்போ நான் இதை படிக்கிறேன், அப்போ நான் இதெல்லாம் நோட்ஸ் எடுத்துட்டு நான் ஒரு டைம் லைன் போடுறேன். எது ஃபர்ஸ்ட் இருக்கும், நான் ஒன்று போடுறேன், ஒருத்தர் ஒன்று போடுறாரு, இன்னொருத்தர் ஒன்று போடுறாரு. இப்படி பலர் போட்டு தான் இவ்வளோ வியாக்கியானங்கள் 2000 ஆண்டுகளாய் வந்திருக்கிறது. நம்ம புரிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது இயேசு வர போறார். ஆனால் மில்லியனிலலாம் நம்பினா என்னைக்கோ வருவார். நம்ம என்னத்துக்கு அந்த ஒரு எதிர்பார்ப்பு குறைஞ்சு போயிடும்.
என்னைக்கோ வருவார், 1000 வருட ஆளுகையும் கிடையாது, ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன், ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு ஜெயம் கொள்ளுக 7 அப்படி ப்ராமிஸ் இருக்குது. இப்போ ஜெயம் கொள்ளுகிறவன்னா இதோடு கிங்டம் இருக்க போது நம்ம ரூல் பண்ண போகிறோம். புதிய வானத்தில் யாரை ரூல் பண்ணது அங்கே போய் இல்லை வேற்றுக்கிரக வாசிகளை போய் இறந்து அதெல்லாம் நமக்கு தெரியாது. அப்போ இதை லிட்ரலாக நம்ம எடுத்தால் தான் நம்ம வந்து என்ன செய்வோம், நம்ம அதுக்கேற்ற தகுதி ஆகணும். அவருக்கு முன்னே போய் நிற்கும் போது ரிவார்டு வாங்குற அளவுக்கு நிற்கணும், வெந்து போகக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப சீரியஸாக எடுக்காட்டா என்னைக்கோ வருவார், என்னைக்கோ நியாய தீர்ப்பு, நம்ம நரகம் போக மாட்டோம், அவ்வளவோடு நிறுத்திக்கிடுவாங்க. இந்த காரியத்தை குறித்து நம்ம சீரியஸாக இருக்கணும். ஆனால் இப்படி டைம்லைன் இல்லாதனால, சீக்வன்ஸ் இல்லாதனால வித்தியாசமான வியாக்கியானங்கள் வருவதை நம்மால் தவிர்க்க முடியாது. அதை பெரிய தவறென்றும் நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னு சொன்னால் இல்லை, நமக்கு ஓரளவுக்கு இப்போது இந்த காலத்தில் தான் இது வந்து இப்போது டிஸ்பென்சேஷன்ஸ் தப்புன்னு சொல்கிறோன்னு இப்போ தான் வந்துன்னு. ஆனால் நான் நம்புறது ஒவ்வொரு காலத்துலேயும் ஒவ்வொரு உபதேசம் தெளிவாக்கப்பட்டிருக்குது. இப்போ ஆதி நாட்களில் கிறிஸ்துவுக்கு தெய்வீகத்தை பற்றி இருந்தது, இயேசு தேவனா குறைஞ்சவரா. அப்போது நைசியா சங்கம் கிபி 300லலாம் கூடி இயேசு தேவனுக்கு சமமானவர், அவர் 100% தேவன், 100% மனுஷன். அதுக்கு பிறகு என்ன வந்தது, பாவம்னா என்ன செலவிச்சான், எல்லாம் சாமியார் போல் போய் தாடி வளர்த்துட்டு மடத்தில் போய் இருந்தால் தான் ரட்சிப்புன்னு நம்பினான். இன்னும் சில நம்புறான் பாவம் மன்னிப்பு சீட்டு கொடுத்தாதான். மார்ட்டின் லூத்தருக்கு காலத்தில் வரும்போது தான் ரட்சிப்பை குறித்து தெளிவாச்சுது. ஆனால் சபையை குறித்து அவங்களுக்கு தெளிவாக வரல. அவங்க பழைய அந்த ரோமன் கத்தோலிக்க போல இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. பிறகு பாப்டிஸ்ட் எல்லாம் வந்த பிறகுதான் ஞான ஸ்நானத்தை பற்றி அவருக்கு தெரியாது. பிறகு ஞான ஸ்நானத்தை குறித்து தெளிவாக பாப்டிஸ்ட் வந்தாங்க. பிரதர் எல்லாம் வரும்போது தான் அந்த காங்கிரிகேஷனல் சர்ச், நம்ம எல்லாம் வந்து எல்லாரும் ராஜரிக ஆசாரிய கூட்டம், ஒருத்தர் மட்டும் பிரீஸ்ட் அவன் மட்டும் கிடையாது. இப்போ கடைசியாக எஸ்கட்டாலஜி குறித்த அந்த டாக்டரினை வந்து தெளிவாய் வருகிற காலம் இப்போ தான் அது வந்து தெளிவாக வந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் போகும்போது இன்னும் தெளிவடையலாம். அதனால் நமக்கு இந்த சீக்வன்ஸ் இல்லாததுனால நமக்கு வந்து சரியாக புரிந்து கொள்ள முடியாது. இன்னொரு காரணம் இன்டர்பிரிட்டேஷன் பிரின்சிபிள்ஸ். நம்ம ஒரு கைட்லைன் வச்சுருக்கிறோம். நம்ம என்ன இப்போ நான் சொல்கிறேன், பைபிளில் லிட்ரலாக சொன்னதை லிட்ரலாக தான் இன்டர்பிரேட் பண்ணணும், இல்லைன்னு சொன்னால் தவறாக போகணும். இன்னும் சிலர் அப்படி இல்லை, அது வியாக்கியானம் எப்படியும் பண்ணலான்னு அவங்க வச்சுருக்கிறாங்க. அதில் மாற்றும் போது இப்போ எல்லாரும் ஒரே பிரின்சிபிள்ஸை வச்சா ஒரே வியாக்கியானம் தான் வரும். நான் ஒரு பிரின்சிபிள் வச்சுருக்கிறேன், நீங்கள் ஒன்று வைக்கிறீங்க, அவங்க ஒன்று வைக்கிறீங்க, வித்தியாசமாக போகிறது. இன்னொன்று, ஆவியானவர் எல்லாருக்குள்ள வாசம் செய்கிறார், ஆனால் ஆவியானவரை மட்டுப்படுத்த முடியும். தன்னுடைய உலக ஞானத்தினாலே ஆவியானவருடைய கிரியையை மட்டுப்படுத்த முடியும், எனக்கு தெரியும். அப்போ அவங்க சொல்லும் போது ஆவியானவருக்கு கிரியை, ஆவியானவர் அவங்கள கிரியை செய்ய முடியாது. அவங்க நான் கண்டுபிடிச்சது, உலகத்திலே நான் தான் கண்டுபிடிச்சேன், எனக்கு உபதேசம்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, அவர்கள் பிடித்து இதை நிலைநிறுத்த முயற்சி பண்ணுறாங்க. இதனால் கூட இப்பேற்பட்ட உபதேச கோளாறுகள் நடைபெற வாய்ப்பு இருக்கின்றன. இன்னொன்று, நாம் இன்னும் இந்த பாவ சரீரத்தில் இருக்கிறோம். எஸ்கட்டாலஜின்னு சொல்றது ஃபியூச்சரை குறித்து நம்ம கனவுல கூட நினச்சி பார்க்க முடியும். யோவானே சொல்கிறாரு, இப்போ தேவனுக்கு பிள்ளையா இருக்கு, இனி எப்படி இருப்போம்னு தெரியாது, ஆனால் அவரை போல இருப்போம். அதோடு நிறுத்துறாரு. இயேசோடு பழகுனவருக்கு சிலர் சொல்கிறது யோவான் இருப்போம் ரெவலேஷனுக்கு பிறகு எழுதினாருன்னு சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா அவரே அதை அப்படி அவர் விட்டுட்டார். நம்ம வந்து இந்த பாவ சரீரத்தில் இருந்துட்டு எல்லாம் நம்ம மூளைக்கு 1000 வருட ஆளுகள், அவர் அதை எப்படி செய்துடுவார், இதை எப்படி செய்துடுவார், நித்தியம் எவ்வளோ நீளத்துக்கு இருக்கும், எத்தனை வருஷம் எதுக்கு நீ ஜீவ விரிச்சதுன்னு கனி, நம்ம அதெல்லாம் அவ்வளோ ரொம்ப நமக்கு அறிவுக்கு மூளைக்கு யோசிக்க முடியாது. இவைகளெல்லாம் காரணமாக இருக்கிறது. நாம் இதை படிக்க வேண்டுவதன் நோக்கம், பைபிள் சொல்கிறது இந்த வசனங்களை, தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவன் கேட்கிறவன் கை கொள்ளுகிறவன் பாக்கியவான். பைபிளில் ப்ராமிஸ் படிக்கிறதுனால ஒரே ப்ராமிஸ் உள்ளது ப்ராஃபஸி தான். வேற எதுக்கும் படிக்கிறதுனால பாக்கியவான்ன்ற ப்ராமிஸே இல்லை. படிக்க சொல்லியிருக்கு, புத்தி உள்ளவன் கணக்கு போட்டு பாருன்னு சொல்லியிருக்கு, நம்மை சர்ச் பண்ண சொல்லி இருக்கிறது. எதற்கு? கள்ளப்போதனைகளை நாம் இனம் கண்டு கொண்டு நிறைய இந்த எஸ்கட்டாலஜியில் கல்ஸ் தான் வருது. நம்ம இதெல்லாம் தெளிவாக இருந்துட்டு தான் சொன்னார், என் வருகைக்கு நல்லா தெரியாது. அவன் நிறைய கால்குலேட் போடுறான், இதான் வந்துடுவார், இந்த டேட்டு வந்துடுவார். நமக்கு தெரிஞ்சுதான் சொல்லுவோம் தவறான போதனை எது, இந்த டேட்டை நம்மளால சொல்ல முடியாதுன்னு சொல்லிடுவோம். இதை போல தான் இதை தெளிவாக இருந்திருக்கும் போது ஃபுல் ப்ரிப்பேர் செஞ்சுதான் வந்துட்டாரு, இல்லை வரல. அப்போ நமக்கு தெரியும் எந்த லெவலில் எவ்வளோ பிரச்சனை, ஆமிலியேஷனில் என்ன பிரச்சனைன்னு சொல்லி நமக்கு தெரியும். இது இவ்வளோ பெரிய பாடம், பெரிய கடல். எத்தனையோ ஊழியக்காரங்க நல்லா ஊழியம் செய்துட்டு இருப்பாங்க, எவனோ ஒரு சின்ன காரியத்தை சொன்னோன்னு மண்டே குழப்பி, அப்படியா போமா உபத்திரவத்தில் அவங்க ஊழியமே அடுத்து மினிமைஸ் ஆயிரும். இதே நினச்சி, இதே பேசி, இதே திங்க் பண்ணி
இப்போவே நமக்கு தெளிவாயிட்டா நமக்கு முக்கியமான காரியங்கள் உண்டு. இதில் வீக்னஸ்ஸு ப்ளஸ்ஸு மைனஸ் என்ன இருக்குது நம்ம தெரிந்துக்கிட்டு போய்கிட்டு இருந்தா நமக்கு பிரச்சனைகள் இல்லை, நம்மளும் பிழைப்போம். என்னன்னா இன்னைக்கு இந்த வச்சு தான் நிறைய பழப்பு நடத்திக்கிட்டு இருக்கிறான். சிலர் வந்து தான் குதிரை வர போகிறத பார்க்க விரும்புகிறீங்களா, என் கூட்டத்துக்கு வாங்க, நான் குதிரையை காட்டி தரேன், கழுதையை காட்டி தரேங்கிறான். மேலே போயிட்டு வரலாம், கீழே வரலாம், மேலே போயிட்டு வரலாம், கீழே போயிட்டு வரலான்னு. நமக்கு இதிலெல்லாம் நல்ல தெளிவு இருந்ததுன்னா நமக்கு இந்த துர்போதனைகள் தப்பில்லை. இந்த வார்த்தைகளின் மூலம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.